ओम शांति। It will be in Hindi, so those who need translation, please take your translation. ओम शांति। आज के इस शुभ दिवस पर
बाबा की ஓம் याद में சாந்தி. இன்றைக்கு மிகவும் மங்களகரமான सभी का நாள். प्यार लेते हुए இந்த மங்களகரமான நாளில் பாபாவின் जब बाबा के நினைவில் पास உங்கள் बाबा ने அனைவரின் बुलाया அன்பையும் நினைவையும் எடுத்துக்கொண்டு நான் பாப்தாதாவிடம் சென்றேன். बाबा सभी बच्चों को बहुत बहुत प्रेम भरी दृष्टि से பாபா जो बच्चे அவ்வளவு सभी அன்போ प्रेम में நிறைந்த भरपूर बैठे திருஷ்டியை थे பாபா குழந்தைகள் அனைவருக்கும் கொடுத்து सबको கொண்டிருந்தார். बाबा ने குழந்தைகள் बहुत யாரெல்லாம் प्रेम की दृष्टि பாபாவின் दी அன்பில் மூழ்கி இருக்க நினைக்கின்றார்களோ और यह बाबा அவர்களுக்கு का பாபா प्रेम மிக 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 அன்பான ये बाबा की திருஷ்டி கொடுக்கின்றார். இதுவே பாபாவின் அன்பு. सर्वशक्ति की देन है कुछ क्षणों के बाद பாபா जब संगठित रूप से தன்னுடைய திருஷ்டியின் மூலம் அவ்வளவு व्यक्तिगत சக்தியை रूप से நம்முள் நிரப்புகின்றார். சிறிது बाबा से காலத்திற்கு सभी की பின்பு இந்த ஒன்று கூடலில் நாம் दृष्टि की சந்திக்கும் பொழுது நான் பாபாவிடம் செல்கின்றேன். फिर बाबा ने பாபாவிடம் நான் செல்கின்றேன். मेरी பாபா तरफ ध्यान திருஷ்டி दिया கொடுக்கின்றார். பாபாவோட திருஷ்டியை பகிர்ந்து கொண்ட बाबा பிறகு से பாபா என்னை பார்த்தார். அதன் பிறகு देखने நான் की சொன்னேன், பாபா. फिर मैंने कहा बाबा திருஷ்டியின் மூலம் அவ்வளவு அன்போடு व्यक्ति நான் परिवार கூறுகின்றேன், பாபா सारे विश्व में அவ்யக்தி பரிவார் जहाँ भी है முழு मैं को உலகத்தில் इस विलेज से लाई हूँ யார் எங்கு இருந்தாலும் और கூட यहाँ पर जो நான் परिवार का संगठन है பீஸ் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு सबकी இன்னைக்கு तरफ போக் से எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க வந்து முழு बाबा ஒன்று तो सब கூடலும் जानते हैं फिर भी हम बाबा को சேர்ந்து இந்த போக் வந்து உங்களுக்கு समाचार கொடுக்கறாங்க सुनाते हैं அப்படின்னு சொன்னேன். பாபாக்கு எல்லாமே தெரியும். बाबा ने இருந்தாலும் நான் பாபாவோடு ஒவ்வொரு முறை तो நான் बाबा போகும்போதும் जो வத்தனத்திற்கு प्रेम இந்த से செய்தியை கொடுக்கின்றேன். भोग लाई हूँ பாபா बाबा ने நான் பாபாட்ட சொன்னேன், பாபா இந்த दृष्टि போக் देते हुए வந்து அவ்வளவு அன்போடு நான் வந்து இந்த போக் எடுத்துட்டு सुविधा வந்திருக்கேன் दी அப்படின்னு சொன்னேன். பாபா வந்து திருஷ்டி கொடுத்தார். कुछ போகை क्षणों அவ்வளவு के लिए அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு साइलेंस के சிறிது बाद காலத்திற்கு बाबा ने कहा कि बाबा का அங்க हर बच्चा மௌனம் இருந்தது கொஞ்ச நேரத்திற்கு. அதன் जितनी பிறகு अधिक பாபா சொன்னாங்க, பாபாவின் ஒவ்வொரு குழந்தையும் सारे ஒரு உயிர் विश्व में வாழும் ஒளியாக இருக்கின்றார் அப்படின்னு अंधेरा பாபா बढ़ रहा சொன்னார். है இந்த और भी ஒளி बढ़ेगा ஏனென்றால் முழு आप உலகமும் सभी இப்பொழுது एक एक இருட்டில் இருக்கின்றது. அந்த दीपक இருட்டும் बनकर அதிகரித்து கொண்டே இருக்கிறது. प्रकाश कर रहे ஆனால் हैं என்னுடைய குழந்தைகள் உயிருள்ள ஒளியாக सबको இருக்கின்றார்கள். முழு सभी உலகத்திற்கும் அவர்கள் ज्योत வெளிச்சத்தை है பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். तो दीपक को பாபா चेतन ஒவ்வொரு तो குழந்தையிலும் चैतन्य அந்த உயிர் दीपक வாழும் की ஒளியாக இருக்கும் குழந்தைகளை पहली பார்க்கின்றார். जिम्मेदारी நீங்க खुद की எல்லாரும் बसी ஒரு होती है விதத்துல ஒளியாக இருக்கிறீங்க. அப்போ कि ஒரு ज्योति உயிர் जली रहे வாழும் ஒளிச்சத்தினுடைய பொறுப்பு बाबा என்ன ने कहा அப்படின்னா ज्योति जली रहे उसके சுயத்திற்கான लिए பொறுப்பு. அதாவது என்னுடைய ஒளி எப்பொழுதும் जितना विकार ஏற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய बाबा की ஒளியை शिक्षा அனைத்து நேரத்திலும் ஏற்றப்பட்டதாக இருக்க வைப்பதற்கு நான் என்ன செய்ய भरपूर வேண்டும்? रहेंगे तो वो எந்த शिक्षा அளவிற்கு நாம் பாபாவின் पूर्ण ஞானத்தினால் நிறைந்திருக்கின்றோமோ அப்ப और அந்த दीप ஞானம் जब என்ன जलता है செய்யும் அப்படின்னா तो ज्योति அது बनी ஒரு रहेगी எண்ணெயை போல, விளக்கிற்கு எண்ணெயை इसलिए போல जितना வேலை ही செய்யும். पापा எப்படி से வந்து आता है ஒரு எரிபொருள் இருக்கும் பொழுது उतना ही जिन அந்த बच्चों को வெளிச்சம் என்பது ईश्वरीय ஏற்றப்பட்டிருக்குமோ, शिक्षाएं தீபத்துல எப்படி வந்து எண்ணெய் இருந்தால் அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்குமோ सिखाते அந்த बच्चे அளவிற்கு எந்த அளவிற்கு பாபாவை हर நாம் तरह से நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு பாபாவின் चाहे ஞானத்தையும் मुरली நாம் के द्वारा நேசிக்கின்றோம். चाहे किसी भी तरीके से அதனால் எங்கு இருந்து அனைத்து बाबा की शिक्षाएं விதத்திலும் முரளியின் மூலம் उससे अपने பாபாவின் को ஞானத்தை எந்த விதத்தில் நாம் பெற்றுக்கொண்டாலும் அதற்கு நாம் फिर அன்பை कुछ क्षणों के கொண்டிருக்க बाद வேண்டும். बाबा ने कहा இந்த ஞானத்தினால் कि நம்மை बाबा ने நிறைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாபா वो சொன்னாங்க, बच्चों के लिए पहले परिवार बनाया पर परिवार का कार्य क्या था
बाबा ने பாபா यज्ञ இந்த किया குடும்பத்தை குழந்தைகளாக உங்களுக்காக உருவாக்கி இருக்கின்றார். ஏன் குடும்பம் என்றால் இந்த குடும்பம் तो தான் यज्ञ யஜ்யம். रचते हैं तो हमारे भी विश्व இங்க ராஜாக்கள் அல்லது ராஜ குடும்பங்கள் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் யஜ்யத்தை வளர்க்குறாங்க இல்லையா, யாகம் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு. இது பாபா குழந்தைகளாக நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு யஜ்யம். இந்த யஜ்யத்திலும் நாம் சில விஷயங்களை துறவறம் செய்ய வேண்டும். அதன் கூடவே நாம் விஷயங்களை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த யஜ்யத்தில் நாம் எதையெல்லாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும்? வெறுமன விகாரங்கள் மட்டுமல்ல, பலவீனங்கள் மட்டுமல்ல. ஆனால் யஜ்யத்தில் நாம் எதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் அதன் கூடவே यज्ञ में स्वाहा करो நாம் मेरापन नहीं मेरी विशेषता नहीं நம்முடைய बाबा விசேஷ ने தன்மைகளையும் கூட அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய நல்ல குணங்களையும் கூட அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்றால் அவை என்னுடையவை அல்ல, அவை பாபாவினால் எனக்கு हर கொடுக்கப்பட்டவை. प्रकार से வேற என்ன பாபா சொன்னார் அப்படின்னா, संकल्पों से वाणी से कर्म से ஒவ்வொரு உதத்திலும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், அதன் மூலம் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய உடலின் மூலம், உங்களுடைய மனதின் மூலம், तो इस तरह से बाबा ने ஒவ்வொரு कहा செயலின் மூலம், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் சேவா பண்ணுங்க. சோ பாபா சொல்றாங்க, நீங்க அர்ப்பணம் செய்வதுடன் கூடவே அனைத்தையும் பயனுள்ள முறையிலும் பயன்படுத்த வேண்டும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது யஜ்யம் இல்லையா? न केवल एक जन्म யஜ்யம் அதாவது ஒரு யாகம். तो जन्म யாகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் நன்மை அளிப்பதல்ல, ஆனா முழு உலகத்திலும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியது ஒரு யாகம். அப்போ உங்களுடைய ஸ்திதி என்பது எந்த தடைகளில் இருந்தும் விடுபட்டிருக்கும். फिर कोई நீங்கள் எதுவோ ஒரு பிராப்தி பேறு பெறும் பொழுது सदा भरपूर रहेंगे அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது, பிராப்தி ஆகுது, பெரு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதுமே நிறைந்திருப்பீர்கள். இந்த யஜ்யத்துல நீங்க இருக்கும் பொழுது எப்பொழுதும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா பாபாவின் பொக்கிஷங்கள் உங்களோடு இருக்கின்றன. பாபாவின் பொக்கிஷம் என்ன? பாபாவின் ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு அடியிலும் நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது பாபா நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். कि आप दूसरा அதனுடைய அடையாளம் என்ன? பாபா கிட்ட இருந்து நாம் ஆசீர்வாதம் பெறுகின்றோம் அப்படின்னா அடையாளம் என்னன்னா, நம்மளால முன்னோக்கி செல்ல முடியும். நம்மால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பாபாவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னா அடுத்த அடியையும் நம்மால் எடுத்து வைக்க முடியும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கிறது, நமக்கு எப்படி தெரியும்னா, ஒவ்வொரு முறையும் நாம் முன்னோக்கி செல்கின்றோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. पहले அப்போ நான் பாபாட்ட சொன்னேன், பாபா அவ்யக்தி பரிவார்ல तो 8 இப்ப வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு பாபா. 8 மதர்ஸ் இருக்காங்க, மாதாஸ் இருக்காங்க. तो मेरे को हर அவங்க गुरुवार வந்து முரளி வாசிப்பாங்க. ஒரு ஒன்று கூடல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுப்பேன். அவங்க சில கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நான் மெசேஜ் கொடுப்பேன். இப்பயிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க பூமி பெண் கூட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் நாம முரளி படிக்க ஆரம்பிச்சோம். என்ன பேருன்னு எனக்கு அப்போ தெரியல. அவ்யக்தி பரிவார் இல்ல. அப்போ பேர் வந்து அவ்யக்தி பரிவார் இல்ல. அப்ப வந்து அது பெருக ஆரம்பித்தது. அப்போ ஒரு கப்பிள்ஸ், ஒரு குடும்பத்துல இருந்தவங்க சேர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவ்யக்தி பரிவார் அப்படின்னு எப்போ பெயர் பெற்றதுன்னா தாதி ஜானகிக்கு நாம பூ கொடுத்தோம். அப்போதான் நாம அவ்யக்தி பரிவார் என்ற அந்த பெயரை இந்த குழுவிற்கு நாம் கொடுத்தோம். எல்லா தாதிகளும், அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கிற தாதிகள் எல்லாருடைய அந்த காட்சியை பாபா வந்து காட்டினார். அனைத்து தாதிகளும் அங்க இருந்தாங்க. அப்போ தாதேஸ் வந்து நம்ம உங்க எல்லார் மேலையும் மலர்களை தூவினார்கள். தாதியிடம் நான் கேட்டேன்,
தாதி, நாங்கள் இந்த மலர்களை உங்க மேல தூவணும், ஆனா நீங்க எங்க மேல தூவுறீங்களே அப்படின்னு நான் एक एक கேட்டேன். அப்ப बच्चा தாதி சொன்னாங்க, இல்லை, न केवल अभी ஒவ்வொரு अव्यक्त परिवार குழந்தையும் में அவ்யக்தி नहीं பரிவார்ல सुनते हैं, இருக்கிறவங்க மட்டும் இல்ல, पर जब इशारा सुनते हैं ஆனால் तो अपने में परिवर्तन मिलाते அவங்க हैं। இந்த சிக்னல் रोज அவங்களுக்கு கிடைக்கும் बढ़ेगा, போது थोड़ा தன்னிடம் थोड़ा அந்த மாற்றத்தை கொண்டு வராங்க. सुनते அவங்களுக்குள்ள अपने நிறைய முயற்சியை செய்றாங்க. ஒவ்வொரு நாளும் उन्नति को இதை पाते கேட்கும் போது पाते கொஞ்சம் கொஞ்சமா தன்னுள்ள மாற்றத்தை கொண்டு इसलिए வராங்க. அவங்க इन முன்னோக்கி फूलों की போறாங்க. वर्षा की முன்னேற்றம் बरसात அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதனால்தான் तो बहुत अच्छा है। ஒவ்வொருவரும் இதை हमें இந்த சக்திகள் இந்த सभी परिवारों மலர்களை में அனைவரும் பெற தகுதி வாய்ந்தவர்களாக फूलों से இருக்கிறாங்க அப்படின்னு बरसाकर தாதி சொல்றாங்க. उनका उमंग उत्साह बढ़ाते हैं। फिर ये दृश्य தாதிகள் देखकर உங்க எல்லாரையும் மலர்களால फिर बाबा ने வரவேற்றார்கள். அந்த மலர் தூவி அனைவரையும் इशारा कौन வரவேற்றாங்க. அந்த सुनता காட்சியை है, நான் பார்த்தேன். அப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, लौकिक में भी जो யாருக்கு सपूत बच्चे होते இந்த हैं சிக்னல் எல்லாம் புரியுது बाबा के அப்படிங்கிறப்போ इशारे से பாபா चलते हैं, சொல்றாங்க, உலகாய குடும்பத்துல கூட யார் इसलिए தகுதி வாய்ந்த குழந்தைகளோ அவர்கள் इशारे பெற்றோரினுடைய से சிக்னலை புரிந்து கொள்வாங்க. तो ये परिवार है। பெற்றோர்கள் அவங்கள அமர்ந்து கொள்ளுங்க இல்ல நில்லுங்கன்னு इसमें சொன்னா அவங்களுக்கு அந்த बाबा के சிக்னலை इशारे से கேட்ச் चलते பண்ணுவாங்க. हैं। அது போல இதுவும் கூட ஒரு குடும்பமாகும். இதுல और நாமும் आपस கூட में भी என்ன புரிஞ்சுக்கிறோம் इतना அப்படின்னா, स्नेह और நமக்கு என்ன सहयोग है சிக்னல் கிடைக்குது பாபா கிட்ட இருந்து, அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். நமக்கு எல்லாருக்குமே शुरू நமக்குள்ள से ही ஒருவர் மற்றவருக்குள்ள அவ்வளவு साथ அன்பு रहने இருக்கு, ஒத்துழைப்பு இருக்கு. बाबा அதனால நாம அந்த சிக்னலை जो புரிந்து भी निमित्त बने கொள்ளக்கூடியவர்களாக हैं, இருக்கின்றோம். யாரெல்லாம் கருவிகளாக हम இருக்கின்றார்களோ लेंगे तो பாபா, दोहरा भी जाएंगे। पर सभी நான் 2 பேருடைய பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா, அப்போ நீங்க என்னுடைய பெயரை சொல்லல அப்படின்னு மற்றவர்கள் बहुत बहुत சொல்வாங்க. ஆனா इस யாரெல்லாம் இங்க आनंद கருவியாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் अपने का உங்களுக்கு जितना என்னுடைய ही வாழ்த்துக்களை उमंग उत्साह தெரிவித்துக் से आप लोग கொள்கின்றேன். कर रहे हैं, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். उतना ही அப்போ सारे பாபா विश्व में சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட विश्व ஊக்கம் परिवार உற்சாகம் அப்படிங்கறது இருக்கு. बढ़ता ही जाता है। எந்த அளவிற்கு बाबा ஊக்கம் की உற்சாகம் मर्यादा உங்களிடம் छोटी இருக்குமோ नहीं அந்த है। அளவிற்கு நீங்க முன்னோக்கி बाबा செல்றீங்க, कहते हैं நல்ல ஒரு उनकी முன்னேற்றத்தை मर्यादा से செய்றீங்க அப்படின்னு பாபா छोटी சொன்னார். नहीं है। பாபா உங்களுக்கு வாழ்த்துக்களை बाबा कहते हैं कि தெரிவிக்கின்றார். परिवार உங்களுடைய மடிகளை பாபா ஆசீர்வாதத்தினால் நிறைக்கின்றார். बहुत बहुत दिल से இவ்வாறு பாபா याद அதிகமான करते हैं। மேலும் அதிகமான அன்பை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாபா கொடுத்தார், நினைவையும் கொடுத்தார். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மென்மையான மகாவாசகங்கள். महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। இதனால்தான் ஒவ்வொரு நாள் முரளியிலும் பாபா உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுக்கின்றார். அதாவது ஞான சிந்தனை பண்ண வேண்டும், சேவா செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் முரளியிலும் வீட்டுப்பாடத்தை கொடுக்கின்றார். பாபா உங்களுக்கு தினமும் ஞான சிந்தனை செய்வதற்கான அந்த வீட்டுப்பாடத்தையும் சேவை செய்வதற்கான வீட்டுப்பாடத்தையும் பாபா கொடுக்கின்றார். இதுதான் உங்களுடைய வீட்டுப்பாடமாகும். நீங்கள் அது ஞான சிந்தனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதில் அமிழ்ந்து இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய அன்றாட வீட்டுப்பாடம் செய்வது என்றால் உங்களுடைய மனதை மும்முரமாக வைத்துக் கொள்வதாகும். உங்களுடைய மனதை பிஸியாக வைத்துக் கொள்வதாகும்.
அதனால்தான் பாப் தாதா சொல்றாங்க, தினமும் வீட்டு பாடத்தை முதல்ல கேட்கணும், அதன் பிறகு ஞான சிந்தனை பண்ணணும், அதன் பிறகு அதில் மூழ்கியவாறு இருக்க வேண்டும். இதனால்தான் பாப் தாதா உங்களுக்கு அன்றாட வீட்டு பாடத்தை கொடுக்கின்றார். எவ்வாறு ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு அவ்வளவு வீட்டுப்பாடம் கொடுக்கறாங்க, அப்ப அவங்களுடைய புத்தி அந்த விஷயத்துல மும்முரமாக இருக்கு. ஒவ்வொரு நாள் முரளியிலும் கூட இந்த 4 பாடங்களிலும் வீட்டுப்பாடம் இருக்கிறது. உங்களுடைய மனதிற்கு வீட்டுப்பாடம் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீட்டுப்பாடம் இருக்கிறது. அதன் கூடவே உங்களுடைய தெய்வீக தன்மையை குறித்தும் ஒரு சிக்னல், ஒரு அறிவுறுத்தல் கூடப்படுகிறது. இந்த வீட்டுப்பாடத்தில் நீங்கள் மும்முரமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வீணான எண்ணங்கள் கொண்டிருப்பதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். வீணான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வீட்டுப்பாடம் செய்வதில் மும்முரமாக இருந்தீர்கள் என்றால் வீணான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தொடர்ந்தும் இந்த வழிமுறையை பயன்படுத்துவீர்கள் என்றால் வீணான எண்ணங்கள் தன்னிச்சையாவே உங்களுக்கு விடை கொடுத்துவிடும். வீணான எண்ணங்கள் உங்களுக்கு விடை கொடுத்துவிடும். ஏனென்றால் பாப் தாதா பார்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் நம்பர் வாராக நினைவு யாத்திரைக்கு கவனம் கொடுக்கின்றீர்கள் என்பதை பாப் தாதா பார்த்திருக்கின்றார். நினைவு யாத்திரைக்கு எல்லாரும் நம்பர் வாராக கவனம் கொடுக்குறீங்க. நீங்க எல்லாருமே கவனம் கொடுக்குறீங்க. உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் சேவா பண்றதுக்கும் நீங்க கவனம் கொடுக்குறீங்க. எவ்வாறாயினும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த சமஸ்காரங்களையும் மற்றவர்களின் சமஸ்காரங்களையும் நீங்கள் மாற்ற விட வேண்டும். உங்களுடைய சொந்த சமஸ்காரங்களையும் மற்றவர்களின் சமஸ்காரங்களையும் இப்பொழுது நீங்கள் மாற்றிவிட வேண்டும். இந்த இயல்பு மற்றும் சுபாவம், நீங்கள் அதை ராஜரிகமானது என்று குறிப்பிடுகின்றீர்கள். உங்களுடைய சுபாவம், உங்களுடைய இயல்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்படி என்னுடையது இது அப்படின்னு நீங்க சொல்றது, அது ராஜரிகமான ரூபத்துல இருக்கிறது. அதனால தான் நீங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கல, ஆனா உங்களுடைய இயல்புன்னு சொல்றீங்க. அப்போ இந்த தாரணை அப்படிங்கிற இந்த பாடத்துல இன்று வரை கூட ராயல் ரூபத்துல, ராஜரிக ரூபத்துல இந்த பாடம் அப்படிங்கிறது வருது. ராஜரீக ரூபத்துல இன்னும் தாரணை அப்படிங்கிற பாடத்துல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால பாப் தாதா உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறார், அறிவுறுத்தல் கொடுக்கின்றார். உங்களுடைய தாரணையில் எது குறைவாக இருந்தாலும் இப்பொழுது அதற்கு விசேஷமான கவனம் கொடுங்கள். तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, वो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। व्यक्ति परिवार ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om
शांति। अव्यक्ति परिवार में आपका அவ்யக்தி स्वागत பரிவாருக்கு है। உங்களை आज है வரவேற்கின்றோம். 19 और हमें बहुत खुशी அவ்யக்தி है कि हम பரிவாருக்கு सभी உங்களை अभी पीस வரவேற்கின்றோம். विलेज இன்றைக்கு में हैं। நாள் 19. अव्यक्ति परिवार की रिट्रीट शुरू हो நாம் रही பீஸ் है। வில்லேஜ்ல आज ये இருக்கோம். நம்ம पहला எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா प्रोग्राम के இருக்கிறோம். இது साथ हमने நம்முடைய शुरुआत அவ்யக்தி की और பரிவாரினுடைய ஒரு सबको बहुत ரிட்ரீட் बहुत अच्छा அப்படிங்கிறது अनुभव भी நடக்கிருக்கு. हुआ। तो आज हम ஸோ நாம आज எல்லாரும் के மிக दिन के அழகான बाद 2 அனுபவத்தை दिन போக் और படைப்பதன் மூலம் रिट्रीट பெற்றோம். रहेंगी। तो हम सभी रिट्रीट 2 के साथ நாட்களுக்கு जूम நாம் से இந்த भी जुड़े ரிட்ரீட் रहेंगे। இருக்கோம். இன்னையிலிருந்து आज है दिन ஆரம்பமாகுது. 19 सदा நாம हर्षित ஜூம்ல நாம் करने के எப்பொழுதும் लिए இணைந்திருக்கலாம் अपने 2 नेचर को நாளைக்கு. सरल இன்றைக்கு बनाओ। நமக்கான सरल जी बोलो। இஷாரா என்ன आज का அப்படின்னா, विषय है नॉलेज சதா फुल முகமலர்ச்சியுடன் और இருப்பதற்கு सावधान। இலகு சுபாவத்தை हरे கொண்டவராகவும் कृष्ण சகித்துக் में கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய सर्वस्वता தலைப்பு की ஞானம் बच्चों में நிறைந்தவர் மற்றும் இலகு मुख्य சுபாவம் सरलता கொண்டவர். और இன்றைய सहनशीलता का இஷாரா, गुण முழுமையான अवश्य होगा। துறவிகளாக இருக்கும் குழந்தைகள் நிச்சயமாக ऐसे லேசான बच्चे தன்மை स्वयं மற்றும் हर्षित சகிப்புத்தன்மை रहते என்ற हैं और பிரதானமான सबको நற்குணங்களை आकर्षित கொண்டிருப்பார்கள். करते हैं। இத்தகைய वे குழந்தைகள் एक முகமலர்ச்சியோடு दूसरे இருப்பார்கள். बन அத்துடன் जाते அவர்கள் हैं। அனைவரையும் अगर கவர்வார்கள். सरलता नहीं அவர்கள் तो ஒருவரோடு स्नेह भी ஒருவர் नहीं हो அன்பாக सकता। இருப்பார்கள். லேசான जैसे தன்மை இருக்காது साकार रूप விட்டால் में அன்பு देख இருக்க उसे, முடியாது. जितना ही சாக்கார उज्ज्वल ரூபத்தில் நீங்கள் उतना ही கண்டீர்கள். सरल எந்த स्वभाव। அளவிற்கு அவர் ஞானம் वो सभी நிறைந்தவராக बातों से இருந்தாரோ அந்த அளவிற்கு बचपन அவரின் बच्चे சுபாவம் லேசாகவும் எளிமையாகவும் இருந்தது. அவர் जब मम्मा की முதிர்ச்சியானவர்களுடன் विशेषताएं முதிர்ந்தவராகவும் குழந்தைகளுடன் मम्मा के குழந்தையாகவும் இருந்தார். समान இப்பொழுது स्वधर्म में மம்மாவினுடைய रहने விசேஷ का தன்மைகளை सदा நாம் नशा பார்க்கலாம். रहा। स्वधर्म हमारा शांत है, उसमें मम्मा शक्तियां மம்மா मार எப்பொழுதும் रही। தனது बाबा ने சுயமரியாதையிலும் जो சுய कहा தர்மத்திலும் मम्मा की இருக்கும் बुद्धि में போதையை माना। கொண்டிருந்தார். எமது मम्मा ने சுய कभी தர்மம் नहीं அமைதியாகும். कहा மம்மா ஒரு मैंने சக்தியின் यह அவதாரமாக किया। இருந்தார். सदा பாபா என்ன बाबा की கூறினாரோ तरफ மம்மாவின் इशारा புத்தி किया। அதை ஏற்றுக்கொண்டது. मैं நான் लेटी இதை हूँ, செய்தேன் என माँ மம்மா ஒரு पिता பொழுதும் बैठे கூறியதில்லை. हैं। அவர் मम्मा எப்பொழுதும் பாபாவையே मेरी சுட்டிக்காட்டினார். बहन நான் புதல்வி, அவர்கள் தாயும் अभी हम தந்தையும் मोहिनी ஆவார். दीदी जी से மம்மா सुनेंगे। மிகவும் அகங்காரமற்றவராக இருந்தார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. ठीक से बोलिए, ओम शांति। எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஓம் सदा சாந்தி. हर्षित रहने वाले हैं। நீங்க எல்லாரும் जो எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருக்கிறீங்களா? எப்பொழுதும் இருக்கிறீங்களா? हर्षित रहने वाले हैं। நீங்க எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருக்கின்றீர்களா? நீங்கள் ஆமாம் सभी அப்படின்னு का சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே इस ஆகிவிடுவீர்கள். स्वागत है। आप सभी அனைவரையும் பீஸ் बहुत दूर வில்லேஜுக்கு दूर से आए हैं। வரவேற்கின்றோம். நீங்க हमारी எல்லாரும் एक बहन வெகு साउथ தொலைவான अफ्रीका இடத்துல இருந்தெல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. ट्रैवल किया। ஒரு சிஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து सभी இங்க का बहुत வந்திருக்காங்க. बहुत அப்போ स्वागत है। எவ்வளவு தூரம் நீங்க இந்த ரிட்ரீட்டுக்காக यहाँ வந்திருக்கிறீங்க. पर சவுத் अभ्यास ஆப்பிரிக்கால करो இருந்து அங்க போயிருக்காங்க कि सदा அமெரிக்காக்கு. हर्षित எல்லாருக்கும் வரவேற்புகள். இப்பொழுது நாம பயிற்சி एक दूसरे को செய்வோம். देखें, எப்பொழுதும் मुस्कुराएं। நாம் தொடர்ந்தும் முகமலர்ச்சியோடு இருப்போம். ஒருவர் जिनसे மற்றவரை प्यार करना है பார்க்கும்போது புன்சிரிப்போடு இருங்க. तो बाबा फिर कहते हैं सदा பாபா हर्षित रहने சொல்றாங்க, के இது लिए क्या உங்களுடைய चाहिए? பொக்கிஷம்னு சொல்றார். ஏன்னா இந்த மகிழ்ச்சி सदा அப்படிங்கிறது உங்களுடைய பொக்கிஷம். அப்ப பாபா ज्ञानी என்ன சொல்றார் அப்படின்னா, எப்போதும் कई வந்து दिन से நாம सरल முகமலர்ச்சியோடு स्वभाव இருக்கணும்னா ஈஸி நேச்சர், இலகு சுபாவம் मुझे याद கொண்டவராக है कि இருக்கணும். बचपन में இந்த வார்த்தையை நாம क्लास में பல நாளா कहते இப்ப थे, கேட்டுக்கிட்டு இருக்கோம். இலகு சுபாவம், ஈஸி इंग्लिश நேச்சர். में कहते थे
நம்மளுடைய குழந்தை பருவ நாட்கள்ல நாம் ஒரு नेचर ஒரு பிரார்த்தனை வந்து நம்ம பாடுவது உண்டு. அது கடவுளே எனக்கு और अब जब बाबा बार இந்த बार सरल செரீன் कहते हैं அப்படின்னா ரொம்ப புனிதமான ஒரு இயற்பை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு பாடுவது உண்டு. ஆனா பாபா இப்ப என்ன बुद्धि சொல்றாங்கன்னா बहुत இலகு बुद्धि अच्छी சுபாவத்தை होगी கொடுங்க, இலகு खुला சுபாவத்தோடு खुला இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா புத்தி என்பது ரொம்ப தூய்மையா लेकिन இருக்கணும், ரொம்ப சுத்தமா चित्त जो है இருக்கணும். हमारा ஆனா सर्व நம்முடைய நினைவுகளின் ட்ராக், एकदम அதாவது शुद्ध சித், நம்மளுடைய நினைவு शुद्ध இருக்கிறது, நம்முடைய संचय व्यर्थ இதயத்துல எந்த भटकन வீணான नहीं விஷயங்களும் करना चाहिए। இருக்கக்கூடாது. இதை பத்தி சிந்திப்பது, அதை பற்றி சிந்திப்பது அப்படின்னு இருக்கக்கூடாது. आप सोचिए कि யார் जब आप இப்படி सरल சுலப चित्त हैं சுபாவம் கொண்டவராக இருக்காங்களோ आपके அவங்களுக்கு मार्ग வீணான में எண்ணம் कोई இருக்காது. भी நீங்களே रुकावट नहीं யோசனை आएगी। பண்ணி பாருங்க. உங்களுடைய वो भी இல சுபாவமே लेकिन बाबा ने இலகுவாக दो दिन இருக்குன்னா पहले எந்த सबसे தடைகள் वந்தாலும் கூட, பாபா நேத்து எப்படி முரளியில சொன்னார், जितना எல்லாமே வந்து सोचेंगे உங்களுக்கு சகஜமாக सारा இருக்கும். हो எந்த जाएगा அளவிற்கு நீங்கள் और மற்றவரை பத்தி सेकंड நீங்க बन जाएगा। சிந்திப்பீர்கள், என்ன நடக்கும், तो எப்படி நடக்கும் सरल அப்படின்னு நீங்க चित्त से சிந்திச்சீங்க அப்படின்னா அங்க வந்து தடைகள் फैल என்பது जाएगा। ஏற்படும். ஆனா सरल चित्त है உங்களுடைய சுபாவம் இலகுவானதாக இருக்கும்போது सहनशक्ति உங்ககிட்ட इसलिए தடைகள் कम ஏற்பட करो முடியாது. मुझे उसका स्वभाव उसका அப்போ संस्कार உங்ககிட்ட இயல்பான मेरे को முறையில सहन नहीं होता है। சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது, आपको ஐயோ उसमें நான் என்ன तैयारी பண்ணணும், करनी அவங்க எப்படி पड़ेगी। செய்யறாங்க, என்னால அவங்களுடைய இயல்பை பொறுத்துக்க முடியல आपके अपने அப்படிங்கறதாக संस्कार இருக்காது. நீங்க आपका அந்த மாதிரி अपना சிந்திக்கவே स्वभाव மாட்டீங்க. सरल रहे உங்களுடைய சொந்த சுபாவத்தை बस பற்றி தான் यही நீங்க ऐसे आता சிந்திப்பீங்க. है என்னுடைய சுபாவம் दिल அப்படிங்கிறது चाहता है சுலபமானதாக सरल இருக்கணும். நான் வந்து ஒரு சகஜ சுபாவம் கொண்டவராக இருக்கணும். சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய சுபாவம் रियलाइजेशन எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய சுபாவம் இலகுவானதாக இல்லை. देखो ஏன்னா அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன், आज அதாவது हम यहाँ बैठे புரிந்துணர்வு हैं இல்லாமல் இருக்கலாம். बेहद का बाबा का यज्ञ நாம है இங்க எதுக்காக இன்றைக்கு ये स्थल அமர்ந்திருக்கின்றோம்? है இது பாபாவினுடைய ईश्वर யஜ்யம், शांति எல்லையற்ற ஒரு फैलाने के யாகம். लिए இது ஒரு தூய இடம். நாம் கருவிகளாக இருக்கின்றோம். अपने அமைதியை, कोई முழு ऐसे உலகில் संस्कार அமைதியை பரப்புவதற்கு நாம் கருவிகளாக இருக்கின்றோம். जो बाबा के அதனால் नियमानुसार நம்முடைய சுபாவ मर्यादा சமஸ்காரம் அப்படிங்கிறது उचित नहीं है वो हमें परिवर्तन சரியாக करना चाहिए। இல்லை. பாபாவுடைய ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நம்முடைய कोई भी ऐसी சுபாவம் இல்லை आदत है அப்படின்னா நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த कोई ஒரு आदत பழக்கமாக पहले இருந்தாலும், நம்ம கிட்ட எந்த गुनाह की है சுபாவம் இருந்தாலும், அது ஸ்ரீமத்தின் அடிப்படையில இல்லை அப்படின்னா நாம வந்து அதை மாற்றிக்கொள்ள छोटी வேண்டும். सी बात है हाँ, टोली तो बड़ी बात नहीं है जितनी பாபா चाहिए வந்து मेरे முரளியில से சொல்றார், परंतु சின்ன खुद जाग விஷயம்தான், के அது ஒரு பெரிய விஷயம் அல்ல धूल की அப்படின்னு अलमारी நாம இருக்கக்கூடாது. फूल एक भी उठाना ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு டோலி बहुत ही வேணும் अच्छा அப்படின்னா, संस्कार नहीं எத்தனை டோலி வேணுமோ நீங்க அந்த பெற்றுக்கொள்ளலாம். कोई ஆனா लगता है कि நீங்களா एक போய் அதை टोली क्यों எடுத்துக்கொள்ள नहीं दी கூடாது. जाए யார்கிட்டயும் வந்து கேட்காம நீங்க அதை तो செய்யக்கூடாது. एक कहानी है इस உங்களுக்கு पर छोटी நிச்சயமாக सी டோலி கிடைக்கும். ஆனா एक बहन நீங்களா थी போய் அதை எடுக்க முடியாது. அப்போ அது 8 மரியாதை बनाने இல்லை वाली இல்லையா? அப்போ வந்து तो ஒரு उसने சிஸ்டர் 8 இருப்பாங்க. ब्लेसिंग कार्ड 8 टोली एक அவங்க प्लेट में तैयार 8 करके हर கெஸ்ட் जी एक வந்து टोली வராங்க. 8 பேர் வந்து வராங்க. அவங்க तो पता नहीं டோலி, दूसरी பிளெஸ்ஸிங் बहन ऐसे எல்லாமே 8 वासी गुड டோலி, को 8 उसने देखा ஆசீர்வாதம் फूल இதெல்லாம் எடுத்து रखा हुआ வச்சார். देखा அப்போ फूल आ மற்றொரு சிஸ்டர் அந்த பக்கம் तो போனவங்க, देखो एक थोड़ा सा அங்க டோலி பிளேட் कई बार இருந்த போது नेचुरल होता है आपने देखा எல்லாம் ஏதோ ஒரு फूल துண்டுனால चढ़ाने மூடி का வச்சிருந்த போது அவங்களுக்கு இந்த நேச்சர் இயல்பு இருக்கு. ஓ இது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு उसने டோலி उठा ली எடுத்து थाली சாப்பிட்டுட்டாங்க அதுல இருந்து. अब वो मेहमान आए तो वो बहन आई तो அப்போ देखा एक கெஸ்ட் टोली कम வரும்போது है என்ன ஆச்சு, तो अभी அந்த டோலி उसमें எடுத்து வச்ச डिस्प्यूट हो गया சிஸ்டர் என்ன சொன்னாங்க, ஓ நான் 8 வந்து நான் கொண்டு வந்தேன் ஆனா 7 தான் இருக்கு इसलिए आज करने அப்படின்னு के लिए சொல்லி मैंने அவங்க பார்க்கும்போது सब அது बात को சரியில்லை बताया இல்லையா? उसको அதனால रिकॉर्ड தான் करना நாம் नहीं है எப்பொழுதுமே வந்து இது வந்து இதுக்காக இதுக்காக இது அப்படின்னு நாம एक மார்க் ब्लेसिंग பண்ணி कार्ड नहीं வைக்கணும் देना है அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோட்ஸ் வந்து நாம कहने செய்யணும். का இது मतलब வந்து ये भी பாபாவுடைய संस्कार होता है வீடு. एकदम हाथ இதுவும் கூட जाता है ஒரு वो चीज சமஸ்காரம் நமக்குள்ள இருக்கு. அதை நாம வெளியில கொண்டு வரணும் இல்லையா? मतलब நாம एक வந்து नॉर्मल सा வெறுமனே संस्कार है யாரையும் बुरा கேட்காம नहीं நாம समझना எடுத்து है சாப்பிடக்கூடாது இல்லையா? அது வந்து ஒரு சமஸ்காரம். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு हमारे இல்லை. यहाँ तो आजकल क्या ஆனா है இது மரியாதை सभी टेस्ट கோட்பாடுகள்ல दिखाई வர देते हैं முடியாது. पहले இப்ப बाबा வந்து को என்ன भोग लगने சொல்றாங்க, की
फिर सब இன்னும் पुराना பாபாட்ட हो வந்து गया। பாபாக்கு तो ये जो நாம வந்து ஆஃபர் பண்ணல, बनी அதனால हुई இப்ப है, சாப்பிடாதீங்க ये அப்படின்னு सारी சொல்லுவாங்க. आदतें बनी हुई हैं, இது எல்லாமே நம்முடைய சமஸ்காரம் இல்லையா? लौकिक நம்ம கிட்ட இருக்கு. परिवार சின்ன में சின்ன चलते हैं। சமஸ்காரங்கள் இருக்கு. पर जब हम यज्ञ में உலக आते हैं குடும்பத்துல கூட तो நாம सब என்ன कुछ செய்றோம்? बदलने நம்ம लगता है। வீட்டிலே இதை செய்யலாம். ஆனா நம்ம யஜ்யத்துல है ना? இருக்கும் பொழுது नियम पालन இது करना, எல்லையற்ற ஒரு யஜ்யமாக இருக்கு. இங்கே எல்லா மரியாதா கோட்பாடுகள் எல்லாமே நாம வந்து भोजन கடைபிடிக்க लेते வேண்டும். हैं, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? कहते हैं हमारे बांटने वाले बहुत बड़े दिल के हैं, तो बहुत सारा சோ डाल दिया, உணவை வந்து और खा नहीं पा रहे, क्या எல்லாருக்கும் करें? கொடுக்கும்போது கூட நல்ல தாராள மனசோட एक கொடுக்கறாங்க. ஆனா நம்மளால அதை முடிக்க முடியலன்னா भोजन என்ன के பண்றது? टाइम நம்ம बाबा வெறுமனே बोलते हैं கொட்டிடலாமா? बाबा ஏன்னா के இது भंडारे வந்து का, பிரம்மா போஜன் இல்லையா? तो प्रभु இது வந்து और प्रकृति பாபாவினுடைய और बनाने பொக்கிஷ वाले सब கிடங்கிலிருந்து भंडारे हैं। செய்யப்படுகிறது. அதனால யார் இதை சமைக்கிறாங்க? बाबा कहेगा அப்போ कि அவர்களுடைய बता यज्ञ இயல்பு का एक एक अन्न का दाना பாபா நமக்கு சொல்லி கொடுப்பார். यज्ञ யஜ்யத்துல இருக்கிற डाल दो, ஒவ்வொரு பருக்கையும் மிகவும் इसका महत्व है। வந்து ஒரு जब மதிப்பு 5 மிக்கது. तत्व हैं ஒவ்வொரு जिनसे परुக்கைக்கும் अनाज மதிப்பு मिलता है, இருக்கிறது. फल मिलता है, वही 5 देखते हैं कि कोई தத்துவங்களும் अर्थ करता है, मेरे को இருக்கிறது. रिस्पेक्ट मिलता है, தத்துவங்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இயற்கை நமக்கு बनाने கொடுக்குது. वाले भी थोड़ा அதனால देखते हैं। இதையெல்லாம் நாம மரியாதை கொடுக்கணும் இந்த तो वो कहते விஷயங்களுக்கு. हैं भाई யாரு जब சமைக்கிறார்கள்? डाल रहे हैं ना खाना, उतना ही दो ஒவ்வொருவருக்கும் जितना நாம் चाहिए, மரியாதை வைத்திருக்க வேண்டும். फिर நாம और चाहिए जो உணவை வந்து चाहिए, फिर नहीं வந்து बताना நாம जरूरी है ना, பரிமாறும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு வேணும் दूसरी அப்படின்னு நாம बांटेंगे। கேட்கணும். அப்ப ரெண்டாவது तो உங்களுக்கு व्यर्थ இன்னும் नहीं வேணுமா? करें, ரெண்டாவது தரம் எடுத்துக்குங்க ऐसे छोटी बड़ी அப்படின்னு நம்ம बहुत சொல்றோம். सारे ஆனா வீணாக்க வேண்டாம், எரிய வேண்டாம் नियम बनाए சாப்பாடை हैं। அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் प्रेम வந்து है, சின்ன प्रेम से விஷயங்கள். ஆனா सेवा करनी இதுக்கெல்லாம் நாம चाहिए, नहीं तो மரியாதா संस्कार கோட்பாடுகளுக்கு है। நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை நாம் ये मेरी கடைபிடிக்கவும் वस्तु है, வேண்டும். இல்லைன்னா இது என்னுடைய சுபாவமாக कुछ ஆகிவிடும். बोल लो, உங்களுக்கு चाहिए ஏதோ मिले, பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கேளுங்க. நீங்க உங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும். कि ऐसे नहीं कि जब मन करे हम उठा ले रहे, ऐसे तो ஆனா नहीं। வெறுமனே போய் நாம எடுக்க கூடாது. पहले तो கேட்காமல் वही है कि நாம जो எதையும் बाबा போய் कहते எடுக்க हैं கூடாது. कि அது संस्कार மரியாதா और கோட்பாடு नेचर இல்லை. बनी हुई है, அப்போ பாபா என்ன சொல்றார்? जो एक உங்களுடைய नॉर्मल சுபாவம், लाइफ உங்களுடைய में சமஸ்காரம் அப்படிங்கிறது बाबा के पास நம்முடைய आते பழக்க हैं तो வழக்கங்களாக वैलिडिटी இருக்கின்றது. नहीं है, ஆனால் நாம் பாபாட்ட வரும் பொழுது நாம் एक இந்த वही சமஸ்காரத்தை, पवित्र ராஜரீகமான प्रेम சமஸ்காரத்தை भरा எல்லாம் நாம் परिवार है, வெளிக்கொண்டு வர வேண்டும். இது इसलिए हमको अपने குடும்பம், संस्कार தூய்மை बहुत நிறைந்த रॉयल देने हैं। அன்பான ஒரு குடும்பம். ये நம்முடைய 2-3 दिन है, சுபாவமும் काफी ரொம்ப ராஜரீகமானதாக परिवर्तन நாம் होना வைத்திருக்க चाहिए வேண்டும். இந்த हमारी 2-3 स्वभाव में, நாட்களுக்கு இந்த ஒன்று हमारे கூடலில் संस्कार நாம் में कुछ आदतें நம்மை ऐसी हैं மாற்றிக்கொள்ளும், உள்ளுக்குள்ள जिसको நம்ம चेंज கிட்ட करनी ஒரு चाहिए। மாற்றம் கொண்டு வர तो வேண்டிய அந்த इसलिए बाबा குறிக்கோளை வச்சிருப்போம். क्या कह रहे சுபாவங்களை हैं कि மாற்றிக்கொள்வோம். नॉलेज அதனால்தான் பாபா இன்றைக்கு और என்ன सरल சொல்றார் அப்படின்னா, स्वभाव, ஞானம் நிறைந்தவராகவும் बाबा कहते हैं जो இலகு सर्वस्व சுபாவம் त्यागी हो, கொண்டவராகவும் இருங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். सिर्फ त्यागी नहीं, முழுமையான துறவிகளாக இருக்கும் सर्वस्व त्यागी குழந்தைகள் बच्चों में வெறுமன ये துறவிகள் है மட்டுமில்ல, कि ஆனா முழுமையாக துறவிகளாக இருப்பவர்கள், அந்த முழுமையான सरलता துறவிகளாக और இருக்கும் குழந்தைகள் सहनशीलता का गुण நிச்சயமாக सदा ही லேசான தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற பிரதான நற்குணங்களை கொண்டிருப்பார்கள். ले लो अपना नंबर, राइट, कि गुण सदा ही होगा। बाबा சோ कहते இந்த हैं ऐसे நம்பரை வந்து बच्चे நாம பெறணும். நான் सदा வந்து हर्ष சகஜமா லேசாக இருக்கின்றேனா, रहते हैं, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேனா, அப்படியே நம்மளை பார்க்கணும். இப்படிப்பட்ட बाबा की குழந்தைகள் दादी प्रकाश எப்பொழுதும் मणि जी, முகமலர்ச்சியோடு दादी இருப்பார்கள். प्रकाश நம்முடைய मणि தாதி பிரகாஷ் क्योंकि மணிஜி எப்பொழுதும் सरल चित्त, முகமலர்ச்சியோடு இருப்பார்கள். तो ஏன்னா बाबा कहते हैं அவங்க எப்போதும் இலகு जो சுபாவம் सरल चित्त கொண்டவராக இருந்தார். हर्षित होते हैं, அதனால்தான் பாபா तो बाबा சொல்றார், कहते हैं அப்படிப்பட்ட कि குழந்தைகள் எப்பொழுதும் एक दूसरे முகமலர்ச்சியோடு की இருப்பார்கள். அதனால என்ன स्नेह நடக்கும்? की रहती அவர்கள் है, அனைவரையும் கவர்வார்கள். किसी ஒருவர் से भी மற்றவரோடு அன்பாக टकराव இருப்பாங்க नहीं இப்படிப்பட்ட होने देते, குழந்தைகள். ஆனா இலகுத்தன்மை இல்லை அப்படின்னா कोई ले सकता है அவர்களால் सर्टिफिकेट, அன்பாக இருக்க முடியாது. இந்த हाँ करो சர்டிபிகேட் बात, நீங்க யாராச்சும் मैं नहीं வச்சிருக்கீங்களா? कर रही हूँ, நான் सब இப்படிதான் टकराए। இருக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் आज வச்சு रास्ते இருக்கிறீங்களா? पर அப்படி உங்களுடைய கை होंडा भी है, உயர்த்துங்க. तो टोयोटा भी है, तो இலகு मर्सिडीज भी है, சுபாவத்தோடு சகிப்புத்தன்மையோடு गाड़ी இருக்கிறீங்களா? चला रहे हैं,
ஸோ வழியில வந்து நம்ம பார்க்குறோம் टक्कर से டொயோட்டா, हम ஹோண்டா, बॉडी மர்சிடிஸ் बनते हैं। எல்லாம் இருக்கு ரோட்ல. ये भी एक बहुत बड़ी நாம என்ன जिम्मेदारी பண்றோம்? है நம்மை பத்திரமாக जिससे வச்சிருக்கணும் आपका அப்படின்னு बहुत பார்க்கிறோம். அது ऊंचा போல हो जाता है இதுவும் कि கூட ये ஒரு सचमुच சான்றிதழ் இல்லையா? न किससे विरोध है न இதன் कोई மூலம் நீங்கள் ஒரு और உயர்ந்த जिम्मेदारी அந்தஸ்தை है न பெறுவீர்கள். कभी அப்போ तनाव। நமக்குள்ள तो ये एक எந்த दूसरे ஒரு स्नेही बने रहते हैं। ஆர்கியூமெண்ட் तो कहते யார்கிட்டயும் हैं अगर சச்சரவு सरलता नहीं கிடையாது. है எல்லார்கிட்டயும் அன்போட तो இருக்கிறோம். स्नेह भी அப்ப नहीं है। பாபா சொல்றாங்க, நீங்க எப்ப இலகுத்தன்மை तो இல்லையோ बाबा அப்ப कहते उங்களால हैं कि அன்பானவர்களாக இருக்க முடியாது जैसे அப்படின்னு சொல்றார். साकार रूप में देखा, பாபா क्या சொல்றார், देखा நீங்க था? சாக்கார பாபா கிட்ட நீங்க பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? बाबा ने சாக்கார பிரம்மா பாபா கிட்ட நீங்க என்ன பாத்தீங்க? साकार रूप में देखा कि कितना ही சாக்கார कितना ही ரூபத்துல नॉलेजफुल நீங்க என்ன பாத்தீங்க? எந்த அளவிற்கு क्योंकि ईगो பாபா बहुत ஞானம் ईगो हर நிறைந்தவராக இருந்தார். அந்த इतना அளவிற்கு राइट அவருடைய करके இயல்பும் ऐसे கூட बोलता है ரொம்ப कि ये லேசானதாக, बहुत ரொம்ப எளிமையானதாக இருந்தது. ये जो அவருக்கு सूक्ष्म ஆணவம் இல்லை. अहंकार है ना, சில बाबा நேரத்துல कहते हैं நான் ये இதுல नहीं ரொம்ப होना சிறப்பா चाहिए। இருக்கிறேன் அப்படின்னு இந்த சூட்சுமமான जितने ही ஆணவம் नॉलेजफुल அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கும். ஆனா அது उतना ही இருக்கக்கூடாது. सरल स्वभाव। எந்த அளவிற்கு तो அவர் बाबा कहते ஞானம் हैं நிறைந்தவராக चाहे இருந்தார், कोई அந்த அளவிற்கு बच्चा அவருடைய है या சுபாவம் बुजुर्ग हो, எளிமையானதாகவும் இலகுவானதாகவும் இருந்தது. சோ लेकिन जानना चाहते हैं முதிர்ந்தவர்களோடு பாபா முதிர்ந்தவராக இருந்தார், குழந்தைகளோடு बचपन குழந்தையாக का, இருந்தார். जैसे एक बालकपन होता है ना, बालक सदा सरल அதனால स्वभाव। ஒரு குழந்தையாக, तो குழந்தை वो அப்படின்னா वरदान ரொம்ப पाने से बाबा कहते हैं मैं எளிமையானவர், यही करता हूँ कि இலகுவானவர். मेरा स्वभाव இந்த सरल रहे, ஆசீர்வாதத்தை நாம் பாபாவிடமிருந்து பெறுவோம். बुद्धिमान भी हो, எப்பொழுதும் विवेकशील। என்னுடைய मैं कोशिश இயல்பு करती हूँ कि बुद्धि का லேசானதாக, स्वभाव ऐसा எளிமையானதாக இருக்கட்டும். நாமெல்லாம் ஞானம் जितना நிறைந்தவராக विवेकशील இருக்கின்றோம். बनेंगे, ஸோ நம்ம निर्णय எல்லாருக்குமே करेंगे, புத்தி இருக்கு. ஆனா நமக்கு விவேகமும் सरल இருக்கின்றதா? स्वभावी எந்த அளவிற்கு நம்ம கிட்ட விவேகம் இருக்கோ அந்த அளவிற்கு புத்தி சக்திசாலியாகும். दो तीन அப்போ मिनट நமக்கு के लिए முடிவெடுக்கும் बैठेंगे தன்மை வந்து कि அதிகரிக்கும். स्वभाव சில நொடிகள் நாம் संस्कार அமர்ந்திருந்து இதை பற்றி जो சிந்தித்து अनादि है, பார்ப்போம். உங்களுடைய சொந்த आदि சுபாவத்தை பற்றி பாருங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை பாருங்கள். स्वरूप உங்களுடைய निकालिए। ஆதியான அனாதியான சுபாவங்களை வெளிப்படுத்துங்கள், வெளிக்கொண்டு வாங்க. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अवैतवाणी तारीख है 30 அவ்யக்த जून முரளி மீட்டல் 1977। முரளி தேதி ஜூன் 30, बाप दादा की 1977. आत्मा प्रति ஒவ்வொரு பிராமண श्रेष्ठ ஆத்மாவிற்காகவும் कामनाएं। பாப்தாதாவின் மென்மையான நம்பிக்கைகள். अपनी सर्वश्रेष्ठ अथॉरिटीज को, कौन सी अथॉरिटी? साकारी कर्मेंद्रियां अर्थात कर्मचारी, और साथ साथ अपनी सूक्ष्म शक्तियां मन बुद्धि பாப்தாதா, संस्कार நீங்கள் அனைவரும் अर्थात कार्यकलापों உங்களுடைய மிக உயர்ந்த அதிகாரத்தை यथाकृति से ஏற்றுக்கொண்டீர்களா? चलाने எந்த की அதிகாரம்? अथॉरिटी। எந்த அதிகாரம் உங்கள் ऐसी ஸ்தூல உறுப்புகளை, अथॉरिटी அதாவது संस्कार உங்கள் சேவகர்களை துல்லியமாக मास्टर கட்டுப்படுத்தும் सर्वशक्तिमान। அதிகாரம்? அத்துடன் உங்கள் சேவகர்களான மனம், मास्टर புத்தி மற்றும் ऑलमाइटी சமஸ்காரங்கள் என்னும் சூட்சும अपने சக்திகளை கட்டுப்படுத்தும் कर्मेंद्रियों को அதிகாரம், चलाते அத்தகைய हैं। அதிகாரத்தை நீங்கள் वह ब्राह्मण ஏற்றுக்கொண்டீர்களா? परिवार
உங்கள் ஸ்தூல உறுப்புகளை அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியாகவும் சர்வ சக்தி உள்ள எஜமானாகவும் பயன்படுத்த உங்களால் முடிகின்றதா? அல்லது பிராமண குடும்பத்தின் ஒத்துழைக்கும் உறுப்பினர்களான, அதாவது உதவி செய்யும் மற்றும் சேவை சகபாடிகளாக இருக்கும் ஆத்மாக்கள் மீது உங்கள் அதிகாரத்தை வெறுமனே பயன்படுத்துகின்றீர்களா? பிராமண ஆத்மாக்களுடன் அன்பு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வுகளை கொண்டிருங்கள். அவர்கள் மீது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள். உங்கள் பௌதீக உறுப்புகளையும் சூட்சும சக்திகளையும் ஆள்வதற்கு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த சூட்சும சக்திகளுக்கு அடிபணிந்து உங்கள் இயல்பு அல்லது உங்கள் சமஸ்காரங்கள் அப்படிப்பட்டவை என்று கூறுவது ஒரு சர்வ சக்தி அதிகாரம் உள்ள குழந்தைகளின் வார்த்தைகள் அல்ல. முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. मुरली की धुन सुन करके मन हर्षाए, हो सुन करके मन हर्षाए। मीठी प्यारी मम्मा ஆதிரத்தினங்களின் பகிர்வு. மம்மாவின் முரளி. हमारा अभी तो कनेक्शन आई एम सन ऑफ இங்கு பிகே சாகிய நாம் ஆத்மா என்பதை அறிவோம், பரமாத்மாவின் மகன் என்பதை நாம் அறிவோம். அதனால் நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. अब ये चीज இந்த உரிமை என்பதுதான் சக்தியாக நாம் பெறுகின்றோம். நம்ம கிட்ட பாபாவிடமிருந்து முழு பலமும் நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலம் நாம் உயர்ந்ததிலும் அதி உயர்ந்த மனிதர்களாகின்றோம். பாபாவிடமிருந்து இந்த சக்தி பலம் நமக்கு கிடைக்கின்றது. ஞானத்தை நாம் கிரகிக்கின்றோம். மனிதர் ரூபத்தில் நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட சக்தியை நாம் பெறுகின்றோம். இதன் மூலம் ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் நமக்கு கிடைக்கிறது. பாபாவிடமிருந்து நாம் சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பாபாவினுடையவர் அப்படிங்கிற போது நானே பரமாத்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி ஆசை கிடைக்க முடியும்? நான் ஆத்மா, நானே தந்தை, நானே பரமாத்மா அப்படின்னு சொன்னா எனக்கு ஆஸ்தியே கிடைக்க முடியாது. அதனால்தான் சொல்லப்படுவது யோகமே இல்லை அப்படின்னு இதே சொல்லப்படுகிறது. அதனால நாம் அவரோடு யோகா நாம இருக்கணும், யோகத்துல இருக்கணும். அதன் மூலம் நமக்கு சக்தி கிடைக்கும். இல்லைன்னா யோகம் இருக்காது, அப்போ சக்தியும் கிடைக்க முடியாது. இந்த ஆழமான விஷயங்களை நாம் யாரால புகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, யாருடைய புத்தி சூட்சுமமாகவும் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அவங்களுக்கு தான் இது புரியும். இது என்னுடைய தந்தை, நான் அவருடைய மகன். இந்த ஒரு உறவு முறையை நான் கொண்டிருக்கும் பொழுது நான் பாபாவோட சம்பந்தத்தை ஏற்படுத்த முடியும். தந்தை மகன், ஆனால் மகள் கிடையாது. ஏன்னா நான் ஆத்மா இல்லையா, ஆத்மா மகன். அதனால நான் எந்த உடல்ல இருக்கிறேங்கிறது விஷயம் அல்ல, அது உடல் உணர்வு. நான் ஆகியிருக்கின்றேனா, பெண்ணாக இருக்கின்றேன். நான் பெண் உருவத்துல இருக்கலாம், ஆனால் நான் ஆத்மா மகன். அப்போ ஆத்மாவுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. நான் இந்த உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவ பாபா பிரம்மா பாபாவின் உடலில் வருகின்றார். அப்போது அவர் தாத்தா ஆகிறார். இந்த வகையில நாம் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். பாபா நம்முடைய தாத்தாவாக ஆகின்றார். रत्न लुटाए तूने, सौभाग्य जगाए तूने, ऐसी ज्ञान मुरली सुनाई तूने। नैनों के पलने में जो पालना दी मम्मा, नैनों के पलने में जो पालना दी मम्मा, और दृष्टि से लोरिया सुनाई तूने। Om Shanti. To remain constantly cheerful, be easy-natured and tolerant, knowledgeful and easy nature. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள்.
of easiness ஞானம் and நிறைந்தவர் tolerance. மற்றும் இலகு சுபாவம் கொண்டவர். Such முழுமையான children துறவிகளாக naturally இருக்கும் give, குழந்தைகள் and they நிச்சயமாக also லேசான give தன்மை everyone. மற்றும் சகிப்புத்தன்மை என்ற They are பிரதானமான not able to நற்குணங்களை win கொண்டிருப்பார்கள். இத்தகைய if there is குழந்தைகள் hesitation. முகமலர்ச்சியோடு They இருப்பார்கள். cannot be அத்துடன் won. அவர்கள் அனைவரையும் கவர்வார்கள். You saw அவர்கள் some ஒருவரோடு have ஒருவர் அன்பாக but இருப்பார்கள். to the extent he லேசான established தன்மை இருக்காது விட்டால் his அன்பு இருக்க nature was முடியாது. accordingly சாகார ரூபத்தில் நீங்கள் unfruitful. கண்டீர்கள். எந்த அளவிற்கு அவர் Mature ஞானம் with நிறைந்தவராக maturity, இருந்தாரோ அந்த அளவிற்கு mature அவரின் சுபாவம் with children. லேசாகவும் எளிமையாகவும் இருந்தது. Om Shanti. அவர் முதிர்ச்சியானவர்களுடன் முதிர்ச்சியாகவும் குழந்தைகளுடன் குழந்தையாகவும் இருந்தார். Om Shanti. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். அவ்யக்தி பரிவார் ஒன்று கூடவுக்கும் உங்களை வரவேற்கின்றோம். பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறவங்களும் சரி, யாரெல்லாம் ஜூம்ல இருக்கிறீங்களோ எல்லாரையும் நாம் வரவேற்கின்றோம். எல்லாருமே இங்க நம்ம கூட சேர்ந்துதான் இருக்கிறீங்க. சூட்சும ரூபத்திலையும் ஸ்தூலத்திலையும் 2 நாட்களுக்கு நாம் அடுத்த 2 நாளுக்கு மிக அற்புதமான யோக தபஸ்யால இருக்கலாம். அவ்யக்தி பரிவார் ரிட்ரீட்ல அழகான அனுபவங்களை பெறுவோம். முதல் நாள் இன்றைக்கு போகோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் போக் செய்தியை பெற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நம்முடைய சீரீஸ் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு நாள் 19. சதா முகமலர்ச்சியோடும் சகிப்புத்தன்மையோடும் இருங்கள். இன்றைய தலைப்பு ஞானம் நிறைந்தவர் மற்றும் இலகு சுபாவம் கொண்டவர். மம்மாவினுடைய விசேஷத்தன்மை மம்மாவினுடைய விசேஷத்தன்மை மம்மா எப்பொழுதும் தனது சுயமரியாதையிலும் சுய தர்மத்திலும் இருக்கும் போதையை கொண்டிருந்தார். எமது சுய தர்மம் அமைதியாகும். மம்மா ஒரு சக்தியின் அவதாரமாக இருந்தார். பாபா என்ன கூறினாரோ மம்மாவின் புத்தி அதை ஏற்றுக்கொண்டது. நான் இதை செய்தேன் என மம்மா ஒரு பொழுதும் கூறியதில்லை. அவர் எப்பொழுதும் பாபாவையே சுட்டிக்காட்டினார். நான் புதல்வி, அவர்கள் தாயும் தந்தையும் ஆவார்கள். மம்மா மிகவும் அகங்காரமற்றவராக இருந்தார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். தீதி பகிர்ந்து கொண்ட பிறகு நமக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் இருக்கிறது. யாரெல்லாம் ஆன்லைன்ல ஜூம்ல இருக்கிறீங்களோ, யூடியூப்ல இருக்கிறவங்க தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் கடைசி வரை என்று கேட்கின்றோம். நாளைக்கான கால அட்டவணையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is okay? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஓகேவா இருக்கிறீங்களா? Everyone is right. எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓகேவா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தீதி கேட்குறாங்க. I have a conflicting thought. எனக்கு ஒரு முரண்படும் எண்ணம் ஒன்று இருக்கு. My heart and என்னன்னா, என்னுடைய இதயம் மற்றொன்று என்னுடைய புத்தியிலிருந்து வருவது. என்னுடைய இதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, appreciation எல்லாரையும் இனம் காண்பதும் யார் program for how இந்த many years? ப்ரோக்ராம எத்தனை வருடமாக செய்யறாங்க? 7 வருடங்களா? 6. 6 வருடங்கள். Correct. யாருக்கு கரெக்டா தெரியும் எத்தனை வருடங்களா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு? This Avyakti Parivar. அவ்யக்தி பரிவார் எத்தனை வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு? 6 years and 6 months. 6 வருடங்கள் 6 மாதம் 6 வருடங்கள் 3 மாதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. Those who are part of நீங்க எல்லாரும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில ஒரு அங்கமாக இவ்வளவு நாள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிப்பீங்களா? front, you all என்ன see.
அவங்கெல்லாம் முன்னாடி வாங்க, அதன் மூலம் எல்லாரும் வந்து பார்க்க முடியும். Ben, Sarah Ben, காயத்ரி பென், और ரூபாலி आदि பென், अव्यक्त பூமி परिवार, பென், அவ்யக்தி all the ஆதிபாய் தான் recipients ஹீரோ அவ்யக்தி பரிவார்ல. for யாரெல்லாம் வந்து technical translation டிரான்ஸ்லேஷன் anything பண்றீங்க, anytime டெக்னிக்கலா வந்து வீடியோ பண்றீங்க, participated in this எப்படி kids நீங்க program. இந்த கிட்ஸ்ல Just stand குழந்தைகள் up, நிகழ்ச்சியில யார் come and வந்திருக்கீங்க, speak. எல்லாரும் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தீதி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாகமாக இருந்த Bhumi எல்லாரும் Ben முன்னுக்கு and வாங்க அப்படின்னு சொல்றோம். Rupali பூமி Ben, பென் and ரூபாலி பென், பூமி பென், Maitri Ben and Sarah, மைத்ரி the பென், four basic சேரா, இவங்க வந்து 4 பேர் அடிப்படையாக எல்லாத்தையுமே செய்றவர்கள். நாராயண் பாய் எங்க Actually, இருக்காங்க? there are many, Didi. தீதி நிறைய பேர் Sarah இருக்காங்க. come. நாராயண் everyone, பாயும் Sarita இருக்கிறாங்க. Ben, சரிதா Mataji, பென், மாதாஜி, எல்லாரும் நிறைய பேர் Neha இருக்கிறாங்க. Ben, come. These kanyas, anyone? நேஹா பென், Judy இன்னும் Ben is கன்யா also சாரக்கா, our ஜூடி பென்னும் incognito. நம்மளுடைய Come, Judy Ben. மறைமுகமாக Please, இருக்கிறவங்க. please, ஜூடி Judy Ben, பென் come. கனடா. Give a big இவங்கெல்லாம் hug to கூட them. அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் Mataji, கொடுங்க आओ. அப்படின்னு சொல்றாங்க. Neha Ben, आओ. நேஹா பென், Come, come. All those who own Avikti Parivar, just come. So எல்லாரும் வந்து அவ்யக்தி பரிவாருக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு Murli in the சொல்றாங்க. morning, Avyak Parivar Murli. அவ்யக்த் பரிவார் முரளி அப்படின்னு நம்ம இருக்கும். இது வந்து இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும். So this Mataji makes book ம், every இந்த Avikti மாதாஜி Parivar book she ஒவ்வொரு makes it. ஒவ்வொரு பரிவார் போக்குக்கும் இந்த மாதாஜி தான் போக் செய்றாங்க. All slides are made by Jyoti Ben. All ஜோதி technical பென் camera தான் setup by எல்லாம் வந்து Anoli Ben. கேமரா செட்டப் Rupali Ben எல்லாமும் is the அண்ணாலி பென் mastermind. சொல்றாங்க. ரூபாலி And பென் these two மாஸ்டர் are மைண்ட் angels, right எல்லாத்துக்கும் hands. இந்த 2 Adi ஏஞ்சல்ஸும் Bhai is the நம்முடைய opposite super ரைட் hero. ஹேண்ட்ஸ் இருக்காங்க. And ஆதிபாய் Ram சூப்பர் Bhai, ஹீரோ, Naran Bhai, can you come please? ராம்பாய், Anand Bhai, come. Where is Naran Bhai? Ram நாராயண் Bhai and பாய், Naran Bhai, they are நாராயண் பாய் அண்ட் ராம்பாய் 2 பேரும் world streams people அவங்க வந்து to reach out to the whole world. முழு Anand உலகத்திற்கும் Bhai இந்த is also நிகழ்ச்சியை கொண்டு backbone, படைப்பவர்கள். all different ஆனந்த் technical பாய் stuffs. And பலவிதமான Sarita Ben, டெக்னிக்கல் விஷயம் எல்லாத்தையுமே come Sarita செய்றாங்க. Ben. Alena Ben is behind the camera. எலினா பென் கேமரா பின்னால இருக்கிறாங்க. சரிதா பென், Sarita Ben, come. I don't know if I'm missing anyone, but please, if you வேற feel யாரையும் like, நான் so just விட்டுட்டேனான்னு come. தெரியல. ஆனா வாங்க, முன்னுக்கு வாங்க. Yeah, there are many translators also. நிறைய There is மொழிபெயர்ப்பு Sarita செய்றவங்க Ben, she's இருக்கிறாங்களே. also main சரிதா person with பென், the book. And அவங்களும் I வந்து want to போக் introduce செய்யறதுக்கு one more person. முக்கியமான She's ஆள். the இன்னொருத்தரை one வந்து who நான் was அறிமுகம் only with செய்யணும்னு me when நினைக்கிறேன். we started Zoom. Avikti நான் Parivar, Anuta Ben, ஆரம்பிச்சப்போ come. என் கூட ஒரே When ஒருத்தர் தான் nobody was இருந்தாங்க. there, அவங்க actually. யாருமே இல்ல அப்போ. Only she was with me. Come here. அனிதா பென் அவங்க தான் என் When we கூடவே started இருந்தாங்க. initial நாங்க stage, வந்து first ஆரம்ப day, only நாட்கள்ல she was முதல் with நாள் me with செய்றப்போ technical அவங்க Zoom and மட்டும்தான் everything. என்கிட்ட இருந்தாங்க. None of them were with ஜூம் me இது that time. அப்ப இவங்க So யாருமே Didi, அப்ப இல்ல. myself and Anuta Ben. தீதி, Then நானு, everyone அனிதா else பென் started 3 பேர் coming. தான் So ஆரம்பிச்சோம். அப்புறம் that's எல்லாரும் how ஒவ்வொருத்தரா வந்தாங்க. Did I forget anyone? Yes, I வேற don't want to யாரையும் நான் forget Inas Ben. மறந்துட்டேன்னா Come. நான் Come, வந்து come. Inas Ben also. இன்னும் Neha Ben, ஈனாஸ் can பென் I call you இன்னொரு na? சிஸ்டர் அவங்க. Inas Ben and Neha Ben. They are very நேஹா much பென் incognito. அவங்க Because ரொம்ப ரொம்ப whatever I'm able மறைமுகமான to do, பார்ட்டை செய்றாங்க. because of நான் them, வந்து எதை because some of செய்றேனோ the அதெல்லாமே அவங்களுடைய ஒத்துழைப்பினால Karma Yogas, தான். they have ஏன்னா அவங்க taken கர்ம யோகா responsibility. அதெல்லாம் So வந்து that's why அதனுடைய பொறுப்பை I'm அவங்க able எடுத்துட்டு to இருக்காங்க. அதனால dedicate my தான் time for என்னால Avikti வந்து Parivar. என்னுடைய So of நேரத்தை course, அவ்யக்தி lot of பரிவாருக்கு credit கொடுக்க goes to முடியுது. them. ஸோ அவங்க Inas 2 Ben பேருக்கும் and நிறைய Anuta Ben. வந்து இதுல ஒரு பங்கு இருக்கு. Sorry, Neha Ben. நேஹா Neha பென், Ben is the one who takes care of Didi also with me. So தீதியும் she's என் கூட also அவங்க very தான் much பார்த்துக்கிறாங்க. dedicated. Did I அவங்களும் forget ரொம்ப anyone? அர்ப்பணமாக இருக்கிறாங்க சேவையில. Okay. வேற யாரையும் நான் Actually, மறந்துட்டேன்னா everybody is part அஹ், of Avikti அஹ், Parivar. அப்ப எல்லாருமே அவ்யக்தி பரிவார்ல. Exactly. So all of you are So, part of it. எல்லாருமே அவ்யக்தி பரிவாரின் ஒரு Congratulations to பாகமாக இருக்கிறோம். everyone. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் And வாழ்த்துக்கள் Didi, of அப்படின்னு course, and தீதி Baba. சொல்றாங்க. தீதி, பாபா So அவங்களும் nothing can happen நிச்சயமாக, without them, right? ஏன்னா அவங்க Thank you இல்லாம very எதுவுமே much. நடக்க முடியாது இல்லையா? Om எல்லாருக்கும் Shanti. நன்றிகள். ஓம் சாந்தி.
Now I am at peace. இப்ப வந்து எனக்கு மனசு He நிம்மதியா wanted to இருக்குன்னு know தீதி that I சொல்றாங்க. said ஏன்னா அவங்க இதயம் some ஒண்ணு program சொன்னுச்சு, should I do or புத்தி ஒண்ணு not. சொன்னுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? Anyway, சோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம இதை செய்யணும் அப்படின்னு Didi, தீதியுடைய you said you had a இதயபூர்வமான உணர்வு. conflict between your heart and your உங்களுடைய intellect. இதயத்துக்கும் What was உங்களுடைய your புத்திக்கும் reason நடுவுல for ஒரு that? சச்சரவு இருக்குன்னு சொன்னீங்க my heart did win. அப்படின்னு கேக்குறாங்க. Good. சோ என்னுடைய இதயம் வென்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தீதி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும்னு அவங்க இதயம் சொல்லுச்சு அப்படின்னு There சொல்றாங்க. was a time when it was that ஒரு January நேரம் இருந்தது, when அப்ப COVID வந்து began. தாதி ஜானகி Lot இருந்தபோது of கோவிட் ஆரம்பமானது. centers அப்போ நிறைய சென்டர்ஸ், where they were பாபாவுடைய வீடுகள் isolated, no electricity. ரொம்ப தனியாக இருந்தது. There அவங்களுக்கு was கரண்ட் இல்ல. difficult. ரொம்ப கடினமான ஒரு தருணங்கள்ல இருந்தாங்க. Bhumiben had done some research அப்போ on Zoom, பூமி பெண்ணுக்கு and she சில was விஷயங்கள் kind of ஜூமை பத்தி bargaining with தெரிஞ்சுக்கிட்டாங்க. them. If we have அவங்களோட 50, how much? If நம்ம we 50 have பேர்ல இருந்தா 100, how எவ்வளவு much? காசு So we நம்ம had பணம் already கட்டணும் set up, அப்படின்லாம் and we நம்ம offered to the எல்லாம் whole விசாரிச்சு region. நாம வந்து We செட்டப் பண்ணி set முழு about 160 ரீஜன் or so நாம வந்து Zoom lines. ஜூம் லைன்ஸ் We வந்து நம்ம offered கொடுத்தோம் everyone, எல்லாருக்கும். anyone who wanted to ஒவ்வொரு remote யாரு வேணுமானாலும் கோவிட் because நேரத்துல ஜூம்ல some வர were முடியும் able அப்படிங்கிற and some அதை வந்து not. நாம வாங்கணும். ஏன்னா சில பேருக்கு அதை வாங்க முடியுமான்னு தெரியல. ஆனா And we பரவாயில்ல, did this. பயன்படுத்துங்க, நம்மளோட That's இருங்க how அப்படின்னு actually சொன்னோம். Avyakti Parivar இப்படிதான் began. And அவ்யக்தி then பரிவார் அப்படிங்கிறது parents were saying, ஆரம்பமானது. our children are at அப்ப home, பேரண்ட்ஸ் we எல்லாம் என்ன don't know சொல்றாங்க, what to எங்களுடைய get for குழந்தைகள் வீட்டுல instruction. இருக்கிறாங்க, And அவங்களுக்கும் that's ஏதாச்சும் when செய்ய children முடியுமா class அப்படின்னு began. கேட்டாங்க. அப்படிதான் And those குழந்தைகள் வகுப்பு children, ஆரம்பமானது. அந்த குழந்தைகள் they தான் were 4 years, 6 years இப்பொழுது age. 4 வயசு 6 வயசு அப்படி ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு பெரியவர்களா இருக்காங்க. Yeah, that's what Adi was also. What was your age? ஆதியும் ஆரம்பிச்சப்போ உங்களுடைய வயது என்ன? ஆதி பிரதர் He is the one who 9 வயசு. always then அவர் led தான் the வந்து children, குழந்தைகளை music, அவர் தான் அப்போ many, பராமரித்தார். many programs. நிறைய ப்ரோக்ராம் ஆதி You பிரதர் all must have செஞ்சிருக்கிறார். seen that. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா, அவர் என்னென்ன Madhuban பண்ணார் plus அப்படின்னு. all. மதுபனை வந்து நமக்கு ஜூம்லயே மதுபன் கூட்டிட்டு போறதும் அவர் It's தான். really, innocence is not ஒரு not that இன்னசென்ஸ் we are அப்படின்னா naive ஒரு or கபடமற்ற ignorant. தன்மை அப்படின்னா நம்ம அறியாமையில இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. Innocence is கபடமற்ற kind தன்மை of அப்படின்னா ஆனா wisdom, அந்த ஒரு self-respect, கபடமற்ற தன்மை அப்படின்னா அதுல ஒரு சுயமரியாதை இருக்கு, விவேகம் இருக்கு. that like everyone says, oh, நான் you have a எல்லாரையும் good போல, brain. ஓ உங்களுக்கு நல்ல புத்திசாலி நீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றது அது மாதிரி கிடையாது. ஆனா Wisdom and innocence goes together. விவேகமும் கள்ளம் கபடமற்ற தன்மையும் சேர்ந்து There is a இருக்கணும். story that ஒரு கதை ஒன்று உண்டு. in path of bhakti they believe பக்தியின் Shiva and பாதையில Shankar are same, right? சிவாவும் சங்கரும் So they ஒன்று show அப்படின்னு that நம்புறாங்க. அப்ப Shankar அவங்க and என்ன Parvati, காட்டுவாங்க? generally சங்கர் they show பார்வதியை காட்டுவாங்க. அது their home பொதுவான is ஒரு at படம். Kailash Parvat. அப்புறம் அவங்களுடைய வீடு கைலாச மலையில இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. Even today they have somebody இன்றைக்கும் கூட just came and said she யாரோ went வந்து to என்ன Kailash சொன்னாங்கன்னா, and கைலாஷ்க்கு came back. இப்பதான் போனாங்க, திரும்பி வந்தாங்க அப்படின்னு So சொன்னாங்க. they had 2 boys. அவங்களுக்கு 2 மகன் One was இருந்தாங்க. Ganesh, other was Karthik. பார்வதிக்கும் சிவனுக்கும். ஒண்ணு வந்து So one கார்த்திகேயன், time they மற்றொன்று said, கணேஷ். ஒரு முறை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 பேரும் உலகத்தை சுத்தி வாங்க அப்படின்னு and சொல்லப்பட்டது. want to see who will win out. யார் வந்து அதுல 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு So பார்ப்போம் Karthik அப்படின்னு was very சொல்லப்பட்டது. tall அப்போ and கார்த்திகேயன் ரொம்ப உயரமா run very இருப்பார், fast. வேகமா ஓட முடியும். And Ganesh was like கணேஷ்க்கு sitting வந்து eating laddu. And எப்போதும் உட்கார்ந்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் கணேஷ். so anyway, he was அப்போ if I don't எவ்வாறாயினும் win. என்ன எப்படி இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு So கணேஷ்க்கு தெரியும். he just went around அப்ப அவர் என்ன பண்ணாரு, Shankar அவருடைய doing one thing. தாய் தந்தையை சங்கர் பார்வதியை ஒரு So முறை by the சுற்றி time வந்தார். Karthik came back, அப்போ but கார்த்திகேயனும் Ganesh was திரும்பி already வந்துட்டார். there. ஆனா கணேஷ் வந்து ஆல்ரெடி சுத்தி Ganesh முடிச்சிட்டார் said, தாய் தந்தையை. அப்ப "You both கணேஷ் are worse சொன்னார், than me." நீங்க 2 பேரு தான் என்னுடைய உலகம் அப்படின்னு தாய் தந்தையை சொன்னார். So he அதனால won. அவங்கள சுத்தி வந்துட்டார். அதனால அவரு ஜெயிச்சிட்டார் கணேஷ். You understood? புரியுதா உங்களுக்கு இந்த கதை? So he was wise, you know. Ganesh is அப்போ considered அவரு எவ்வளவு விவேகம் very wise. நிறைந்தவராக இருந்தார். அவரு அதனாலதான் வந்து கணேஷ் So வந்து he did புத்திசாலி something அப்படின்னு very, சொல்லப்படுது. very good too. அப்போ அவரு மிக நல்ல ஒரு விஷயத்தை செய்தார் So இல்லையா? wherever we are,
அவர் நாம எங்க இருந்தாலும் நாம வந்து pure heart, ஒரு innocent. தூய்மையான இதயத்தை கள்ளம் கபடமற்றவராக நாம் இருக்க வேண்டும் எங்கிருந்தாலும். In Hindi we say not ஹிந்தியில foolish. சொல்லப்படுது முட்டாளாக இருக்கக்கூடாது. It's not that பெவ்கூஃப் if அப்படின்னா you are முட்டாள். innocent, then நாம கள்ளம் கபடமற்றவராக இருக்கிறோம், you are அதனால wise. நாம வந்து முட்டாள் அப்படி இருக்கக்கூடாது. கள்ளம் There needs to கபடமற்றவர் be ஆனால் விவேகம் difference நிறைந்தவராக இருக்கணும். அதாவது நமக்கு qualities, நம்முடைய virtues. குணங்களை, நம்முடைய தெய்வீக And தன்மைகளை still remain எப்படி நாம very வச்சிருக்கணும், ஆனா அதே நேரத்துல இப்படி மறைமுகமான நாம So அப்படி Baba இருக்கிறது says knowledge, அப்படிங்கிறது தான் விஷயம். பாபா சொல்றாங்க easy ஞானம் nature. நிறைந்தவர், Here the அதன் general கூடவே easy nature. இலகு So Baba சுபாவம் says that கொண்டவர் அப்படின்னு children, மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. பாபா சொல்றாங்க குழந்தைகள், Baba says children who are full, முழுமையான துறவிகளாக இருக்கும் fully குழந்தைகள் relentless, நிச்சயமாக லேசான தன்மை மற்றும் will சகிப்புத்தன்மை என்ற definitely have பிரதான நற்குணங்களை the real கொண்டிருப்பார்கள். virtues of easiness and tolerance. Because they don't feel that I am tolerating. ஏன்னா Some people அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இதை சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற உணர்வே அவங்களுக்கு ஏற்படாது. ஆனா சில பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இதை ஏன் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இலகு சுபாவம் உடையவர்கள் எதையும் அவங்க சகிச்சு கொள்ற உணர்வே அவங்களுக்கு ஏற்படாது. இப்படிப்பட்ட குழந்தைகள் remain cheerful and easy. ரொம்ப ஒரு முகமலர்ச்சியோடு இருப்பார்கள், இலகு சுபாவத்தோடு இருப்பார்கள். அதன் கூட அனைவரையும் அவர்கள் ஈர்ப்பார்கள், கவர்ந்து கவர்ந்து ஈர்ப்பார்கள். பாபா சொல்றாங்க They are loving to one another. ஒருவர் மற்றவரோடு ரொம்பவும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு இலகு சுபாவம் அப்படிங்கிறது இருக்கு. I would say there is easiness, and then பாபா சொல்றாங்க இலகு சுபாவம் அப்படிங்கிறது இருக்கும்போது like if there is not enough of that, then they சில cannot நேரத்துல be. ஆனா அந்த இலகு சுபாவம் So இல்லை Baba says, அப்படின்னா so in the என்ன sakar ஆகும்? அப்போ what பாபா you saw in சொல்றாங்க the நீங்க sakar சாக்கார to the ரூபத்துல extent பிரம்மா பாபா கிட்ட நீங்க பாத்தீங்க எந்த he அளவிற்கு was அவர் ஞானம் knowledgeable. நிறைந்தவராக இருந்தார். Baba says, and then பாபா சொல்றாங்க has easy nature, was அவர்கள் இலகு accordingly சுபாவம் was கொண்டவராகவும் easy and இருந்தார்கள். simple. He was knowledgeable, சிம்பிளாக எளிமையாக but இருந்தாங்க. then he was அதாவது also easy. ஞானம் நிறைந்தவராக இருந்தார், எளிமையான தன்மை கொண்டவர், அதன் So கூடவே Baba says that இலகு சுபாவம் கொண்டவராகவும் இருந்தார். you can be mature, and with பாபா சொல்றாங்க maturity, Baba நீங்க says, முதிர்ந்த தன்மையோடு, you பாபா can என்ன also சொல்றாங்க be like a child. நீங்க குழந்தையாகவும் இருக்க முடியும். முதிர்ந்த Brahma தன்மை Baba, இருக்கும், அதன் கூடவே even in his குழந்தையாகவும் இருக்க age, he முடியும். was பிரம்மா பாபா mature. அவருடைய வயது முதிர்ந்த I met him காலத்தில் when he was 83. 83 வயசு ஆகும்போது பாபாவை நான் சந்தித்தேன். I was 16, I think, or 17. நான் வந்து And he 16 kept வயசு talking எனக்கு with அப்போ. me for 20 அப்போ minutes. பாபா என் கூட 20 நிமிஷம் பேசினாங்க. So he was mature, but So also பாபா like ரொம்ப there was முதிர்ந்த no தன்மையோடு generation இருந்தார். அதே நேரத்துல அந்த Otherwise, ஜெனரேஷன் our அப்படின்னா words, our தலைமுறை ஒரு understanding, வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அதுவும் இல்லை. understand. I ஸோ tell எல்லாமே everyone, you are half புரியும். of my age. நீ வந்து என்னுடைய But Baba வயசுல didn't had that problem. பாதி வயசு அப்படின்றது யாருமே வந்து யாருக்குமே தெரியாது. அந்த அளவு Learning பாபா every சகஜமாக moment of பழகக்கூடியவராக life, இருந்தார். learning. வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நாம் கற்றுக்கொண்டே That's இருக்க வேண்டும். the படிப்பு best தான் thing. அது After மிகவும் Baba's நம்முடைய children, பாபாவுடைய குழந்தையான also பிறகு students, இது வந்து and மாணவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். அது வந்து Oh, மிக ஒரு அற்புதமான விஷயம், கற்றுக்கொண்டே இருப்பது. ஓம் சாந்தி. And as Didi mentioned, our little one Didi wanted to show சொன்னது how போல little they were when they started
Look at the அவங்கெல்லாம் screen. குழந்தைகள் வந்து இந்த வகுப்பு ஆரம்பிச்சப்போ அவங்கெல்லாம் எவ்வளவு சின்னதா இருந்தாங்க அப்படின்ட்டு பாருங்க. So this was like these little ones were 4 years old. இந்த சின்ன So now குழந்தைகள் they are 4 வயசு இருந்தாங்க 10 years old. ஆரம்பிக்கிறப்போ. இப்ப Those two அவங்களுக்கு little 10 வயசு ones. ஆகுது. And then Adi ஆதி was 5 பிரதர் years old, right? 5 வயசாச்சு ஆதி 9 years. பிரதருக்கு அப்போ. So, yeah, 9 years old. So you can 9 see வயசு how little they ஆரம்பிச்சப்போ were. ஆதி பிரதருக்கு அவங்கெல்லாம் எவ்வளவு சின்ன குழந்தைகளா ஆரம்பிக்கிறப்போ இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. Okay, so thank you, We Didi. also have to introduce the painting at the back of All our right. background. நம்ம வந்து They keep Yeah. பெயிண்டிங் changing. இருக்கு, Monica அதை is மாத்திக்கிட்டே Monica Ben, இருப்பாங்க. where are you? So as I மோனிகா said, they're பென் so அவங்க தான் painting பீஸ் people. வில்லேஜ்ல நிறைய Yeah. பெயிண்டிங் எல்லாம் பண்றது அவங்க So தான். every பீஸ் time you see வில்லேஜ்ல Didi எப்படி and you மறைமுகமான see Shiv Baba செய்யறவங்க behind நிறைய பேர் Didi. இருக்காங்க. So we have சிவ் பாபா வந்து wonderful நீங்க sister here. பின்னாடி She பார்ப்பீங்க. paints all those Shiv Baba. எல்லா சிவ் பாபா There is art படங்களையும் gallery பெயிண்ட் which பண்றது also அவங்க தான். Yes. மோனிகா சிஸ்டர் அவங்க வந்து பீஸ் வில்லேஜ்ல ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. she அவங்க asked to தான் இந்த display படங்களை எல்லாம் வந்து many places பண்றது. her paintings. நிறைய இடத்துல அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் அவங்க வரைகிற அதெல்லாம் வந்து வைக்கப்படுது. பாபாவுடைய பெயிண்டிங்ஸ் அந்த சிஸ்டர் தான் செய்றாங்க. Om Shanti. Welcome எல்லாருக்கும் and ஓம் welcome சாந்தி. ஜூடி and சிஸ்டர் welcome. Official ஆன்லைன்ல welcome இருக்கிறவங்க to தீதி, Abhay அப்புறம் Paravar நேர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2026. வரவேற்பு. How is எல்லாரையும் everyone? வரவேற்கின்றோம். Can you indicate 2026 somewhere எல்லாரும் that எப்படி you're இருக்கிறீங்க? okay? Oh, ஏதாவது ஒரு முறையில beautiful. நீங்க காட்ட Things முடியுமா like நீங்க that. எல்லாரும் சிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு? So it's such, I remember coming in எனக்கு and வந்து feeling whether ஞாபகம் இருக்கு. you're distant or in the நீங்க வந்து room, wherever you தூரமா are, இருக்கிறீங்களா இல்ல everyone ரூம்ல is இருக்கிறீங்களா, so ஆனா close எல்லாருமே வந்து to Baba's அவ்வளவு heart. நெருக்கமாக And I பாபாவின் really started to இதயத்திற்கு ரொம்ப feel like நெருக்கமாக இருக்கும் Baba's அந்த heart உணர்வுகள் இருக்கு. is behind Didi's பாபாவினுடைய chin. இதயம் என்பது தீதிக்கு பின்னால It's இருக்கு. absolutely stunning. So I just ரொம்ப want to, சிறப்பாக because I love மலர்களால the ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸால decorations பண்ணியிருக்காங்க. just were so டெக்கரேஷன்ல வந்து uplifting. I really அவ்வளோ just நல்லா wanted to இருந்தது. அதுல acknowledge there were so டெக்கரேஷன்ல many ஒரு fingers பார்ட்டா involved இருக்கிறப்போ in this. But நிறைய பேர் if அதுல வந்து anyone knows anything செஞ்சிருக்காங்க. who had anything to do with the யார் எதுக்கு decorations of this hall, டெக்கரேஷன்ல please stand யாரு up. இந்த Because ஹாலை the வந்து amount, இந்த I know அளவு someone டெக்கரேஷன் did this. பண்ணியிருக்கிற Someone should be எல்லாரும் வந்து standing up. எந்திரிக்கணும். Anyone who ம். did anything to do with this hall, please stand இந்த up. ஹாலை வந்து Well, அலங்காரம் that's செய்யறதுக்கு fine. யாரெல்லாம் Okay, ஹெல்ப் I பண்ணீங்க know எல்லாரும் some names, நில்லுங்க. but no one's. Yes, சில பேருடைய definitely, பேர் தெரியும், ஆனா definitely. யாருமே எந்திரிக்க Who else மாட்டேன்றீங்க. was நிச்சயமா involved? I எல்லாரும் know there were எந்திரிக்கணும். many hands. நிறைய பேர் வந்து Annabelle is இதுல really பங்கெடுத்திருக்கிறீங்க she did not அலங்காரம் herself. பண்றதுல ஹால்ல. ஸோ எல்லாருமே Yeah, எந்திரிக்கணும். please stand up. Come forward. I think we எல்லாரும் have to முன்னால appreciate வரணும். these souls because நிச்சயமாக இந்த ஆத்மாக்களை yeah, நாம because வந்து this பாராட்டணும். is the love and care and time they put into this அவங்களுடைய wonderful அன்பு space. அக்கறை இந்த இடத்தை இப்படி தயார் Absolutely, I wish someone பண்ணுவதற்கு would stand up. யாராச்சும் Why எந்திரிக்கணும் அப்படின்னு நான் no one would நினைக்கிறேன். stand up? ஏன் Oh, வந்து look, யாருமே all of எந்திரிக்க these மாட்டேன்றீங்க? volunteers எல்லாரும் முன்னுக்கு stand. வாங்க. I know, I யாரெல்லாம் saw வந்து you. இதுல Don't be இந்த shy. ஹாலை Yes, டெக்கரேட் Kanyas, பண்றதுக்கு stand up, all Kanyas. பங்களித்தீங்களோ எல்லாரும் வாங்க. எல்லா Kanyas. கன்யாஸ் எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு திதி சொல்றாங்க. And also brothers. Absolutely. எல்லா Everyone பிரதர்ஸ் எல்லாரும் who's involved. வாங்க. How many find the decorations amazing? எத்தனை பேருக்கு இந்த அலங்காரம் எல்லாம் ரொம்ப So for சூப்பரா those இருக்குன்னு online, நினைக்கிறீங்க? I hope that you can see them. I know you may உங்க have thought, ஆன்லைன்ல இருக்கிறவங்க wow, எல்லாரும் இதை I பார்க்க always முடியுது wondered இல்லையா? what it's ஆஹா like to be in the அப்படின்னு. subtle region. Oh, look, I'm in the எனக்கு subtle சட்டில் ரீஜன்ல That's வந்து நான் இருக்கணும்னு stunning. நம்ம So you நினைக்கிறோம். can ஆனா see அது எவ்வளவு சூட்சும absolutely உலகம் மாதிரியே இருக்கு இல்லையா so thank நம்மளுடைய you. ஹால். Big round of ஸோ applause to these எல்லாருக்கும் souls. They've நன்றிகள். spent இந்த forever in ஹாலை this. தயார் Thank பண்ண you. எல்லாருக்கும் நன்றிகள். So our theme is early days of Yagya Tapasya. ஸோ I நம்முடைய know தீம் many என்னன்னா of us ஆரம்ப நாட்கள்ல யஜ்யத்தினுடைய தபஸ்யா நாட்கள். அதுதான் நம்முடைய நிகழ்ச்சிக்கான கருப்பொருள் இருக்கிறது. early days of Yagya Tapasya. யஜ்யத்தினுடைய ஆரம்ப And when நாட்களின் I தபஸ்யா came என்பது நம்முடைய to தலைப்பு. 3 the நாளைக்கு beginning of
நான் வந்து பிராமண வாழ்க்கையில something வந்தபோது I சிஸ்டர் heard ஜூடி about சொல்றாங்க, Brahma நான் என்ன Baba. கேட்டேன்னா பிரம்மா பாபாவை பத்தி சில விஷயங்களை நான் கேட்டேன். Why is this going sideways? 33. நீங்க எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு தீதி கேக்குறாங்க. சிஸ்டர் ஜூடிய When I 33 first வருஷமா அவங்க heard பாபாட்ட of இருக்கிறாங்க. Brahma அவங்க ஜூடி saying சிஸ்டர் பாபாட்ட வந்த that போது Brahma Baba was the image of Tapasya பிரம்மா as he பாபா walked தபஸ்யாவினுடைய through சுரூபமாக life. இருந்தார். அவர் Has நகரும் anyone பொழுதும் listened? எங்க It stayed இருந்தாலும். with இதை me a கேட்டிருக்கீங்களா? lot. இது வந்து இந்த It விஷயம் என் inspired கூட me ரொம்ப along the இருந்தது. line எப்பொழுது என்னுடைய that பிராமண Brahma Baba வாழ்க்கையில was the உற்சாகம் image கொடுக்கும் of விஷயம் இதுதான். Tapasya as he பிரம்மா பாபா walked and moved தபஸ்யாவின் சுரூபமாக around. இருந்தார். நடக்கும் பொழுதும் And that really எல்லா was the இடத்திற்கும் போற போதும் invitation வரப்போதும் for தபஸ்யா all of us சுரூபமாக who இருந்தார். may இதுதான் நாம் have just அனைவருக்கும் இந்த eaten, ஒரு but as I விஷயத்தை walked and உருவாக்குவதற்காக moved நான் around. So when நகரும் we பொழுதும் had இந்த the 2-3 நாளைக்கு interview நகரும் போதும் நாம் எங்கே yesterday இருந்தாலும் about யார் கூட being a இருந்தாலும் natural தபஸ்யாவின் yogi, சுரூபமாக there was a நாம் இருப்போம். question I wanted இதுதான் to ask இயல்பான you ஒரு that யோகியாக இருப்பது. how can we இந்த ஒரு help each கேள்வி other அப்படிங்கிறது இருக்கு. ஒருவர் to be மற்றவருக்கு நாம் natural எப்படி உதவி செய்து கொள்ள yogis, முடியும்? not just myself, but can சுலபமான we help இலகு each யோகியாக other? இருப்பதற்கு நாம் And so ஒருவர் we're மற்றவருக்கு உதவி inviting செய்ய all of முடியுமா? you to be உங்க very எல்லாரையும் கூட much involved in இதுல இதுல contributing வந்து to the இந்த creation விஷயத்திற்கு of this பங்களிப்பதற்கு உங்க yagya, this எல்லாரையும் நாம் retreat. Is அழைக்கின்றோம். that இந்த okay? யஜ்யம் You அதாவது promise சுலபமான you யோகியா won't be passed இயல்பான by. ஒரு Can I யோகியாக just இருப்பதற்கு see ஒருவர் more மற்றவருக்கு எப்படி people நாம் உதவ in? முடியும்? Great. யாரெல்லாம் கை All right. உயர்த்துவீங்க So we're going to இந்த start right now. பங்களிப்பிற்கு? We're going to get you இப்போ active நாம right ஸ்டார்ட் now. Now, பண்றோம். in the இப்பயே Vogue வந்து நாம message, and for அதை those நாம online, ஆரம்பிக்கிறோம். please join யாரெல்லாம் us போக் with மெசேஜ்ல a வந்து piece of கேட்டிருக்கீங்க, wood. And maybe உங்களுக்கு our வந்து aim ஒரு பீஸ் is ஆஃப் பேப்பர் 2 more வேணும். flowers. 2 more ம், flowers. But in the Vogue 2 message, it's போக் myself, மெசேஜ்ல a பாபா என்ன shower of சொன்னார் அப்படின்னா, flowers, which I found pretty இந்த மலர்களை வந்து incredible பாபா நம் because மீது everyone got தூவினார்கள் some. But இல்லையா? anyone ஏன்னா not getting a எல்லாருக்கும் flower, we're getting மலர் you கிடைச்சதா அங்க 2. இருக்கிறவங்களுக்கு And எல்லாம். we're getting one for ம், those online. If you ஆன்லைன்ல did not get a flower, I இருக்கிறவங்களுக்கும் see both மலர், hands. If உங்ககிட்ட anyone மலர் thinks இல்லை we அப்படின்னா, have யாருக்காச்சும் வந்து மலர் 4, இல்லைன்னா உங்க it's like கையில a, நீங்க கை what happened உயர்த்துங்க to people? அப்படின்னு Did you சொல்றாங்க. come through the side door? So, மலர் யாருக்கு அங்க We need a இருக்கிறவங்களுக்கு lot of கிடைக்கலன்னா நேரா வழியில flowers. வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூ கிடைச்சிருக்கும். ஆனா That's அவங்க வேற okay. We வழியில can வந்திருக்கிறாங்களான்னு load it ஜோக் in. All பண்றாங்க good. சிஸ்டர். So we had a ஸோ shower of flowers. நம்ம I'm going to எல்லாருக்கும் இந்த ask you மலர் to கிடைச்சது. take out your flower. நீங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த All பூவை right, very எடுத்துக்குங்க good. கையில. So நேர்ல in அங்க this இருக்கிறவங்க moment, எல்லாரும் and of இந்த course, if you க்ஷணத்துல looked at your நாம flower, which I'm இந்த sure you all மலரை did, உங்களுக்கு you would கிடைச்ச have அந்த seen a பூவை நீங்க swaman. Come பார்க்கும்போது on, a ம், swaman. ஒரு I ஸ்வமான் want அதுல you to take எழுதப்பட்டிருக்கு, a moment சுயமரியாதை. now to kind of இப்போ go நீங்க ஒரு inside, நிமிஷம் எடுத்துக்குங்க. introvert, உங்களுக்குள்ள go அகநோக்கல in போங்க. front of Baptada's drishti. பாப் தாதாவின் Take a moment, திருஷ்டியில it's just நீங்க you வாங்க. and Baba. நீங்களும் Baba's பாபாவும் drishti. மட்டுமே. பாபாவின் திருஷ்டி. And this conversation in silence, it's really மௌனத்துல eyes. நீங்க ஒரு கண்களின் Between மூலம் you பாபாவோடு and ஒரு Baba. He's சம்பாஷணை looking at செய்றீங்க. you பாபா as this உங்களை beautiful பார்க்கின்றார். flower. ஒரு அழகான மலராக பாபா உங்களை பார்க்கின்றார். And for those online, you are conquerors of Maya. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நம்மளுடைய சுயமரியாதை என்னன்னா So மாயையை you and வெற்றி கொண்டவர்கள். Baba silence நாமும் together. பாபாவும் மௌனமாக What do I, with Baba, want to achieve in this retreat? இந்த ரிட்ரீட்ல நான் எதை What is அடையணும் my அப்படின்னு நான் objective நினைக்கிறேன். for என்னுடைய myself குறிக்கோள் என்ன, in this எனக்காக நான் retreat? எடுத்துக்கொண்டிருக்கும் குறிக்கோள் I'm என்ன இந்த feeling 3 that as well நாளைகள். through Baba's இதை vision நீங்க on me. பாபாவின் கண்களை, பாபாவின் பார்வை என் Baba மீது has இருக்கு. இதுல very, வந்து நான் இதை very உணர்ந்து loving பார்க்கின்றேன். vision பாபா மிக on மிக each of மேன்மையான us. பார்வையை நம்ம ஒவ்வொருவரின் மீதும் கொண்டிருக்கின்றார். What is he saying through that drishti? அப்போ பாபா அந்த Child, திருஷ்டியின் this மூலம் உங்களுக்கு is என்ன what you சொல்றார்? can do. குழந்தை, இது How உன்னால would I செய்ய like to முடியும். benefit myself எப்படி வந்து and எனக்கு also நான் நன்மை செய்து contribute to கொள்ள this முடியும். yagya, அதே நேரத்துல this இந்த retreat? யஜ்யத்திற்கும் என்னுடைய இந்த ஒன்று கூடலுக்கு என்னுடைய Once பங்களிப்பை that's கொடுக்க clear முடியும். in the அது mind, உங்களுக்கு தெளிவாக in a இருக்கும்போது word மனதுல or two, உங்களுடைய ஒரு வார்த்தை you அல்லது write 2 that on வார்த்தையில the leaf அந்த of that flower. மலர் இருக்கு இல்லையா, அதுல Once வந்து that's நீங்க clear, அந்த just not a இலையில remark, நீங்க just எழுதலாம். a word
ராமாயணம் மாதிரி நீண்ட on the leaf. எழுத்தில்ல, ஆனால் 1 அல்லது 2 வார்த்தைகள்ல அந்த இலையில நீங்க எழுதலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங், அதாவது சுயமரியாதை, நான் மாயையை வெற்றி கொண்டவர். இத சுயமரியாதைன்னு நீங்க பாபாவுடைய And அந்த those பார்வையில online, இருக்கிறீங்க. we அப்போ invite நீங்க you also to do the same. இதையே We want ஆன்லைன்ல to இருக்கிறவங்க have a எல்லாரும் செய்ய journal நாம் page or அழைக்கின்றோம். notebook for உங்களுடைய this retreat. நோட்புக்ல ஒரு பேஜ்ல எழுதுங்க, இந்த Also ரிட்ரீட்டுக்காக record உங்களுடைய your குறிக்கோள் என்ன, experience. உங்களுடைய ஸ்வமான் நான் மாயையை வெற்றி கொண்டவர். அப்போ பாபா இந்த பார்வையோடு உங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன இந்த 3 நாள்ல நீங்க சாதிக்கணும், உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது, அதை 2 வார்த்தைகள்ல Keep உங்களுடைய this நோட்புக்ல with you, எழுதுங்க. this declaration அந்த with you, so எழுதின you can அந்த set it விஷயத்தை live for எப்பொழுதும் உங்க yourself கூடவே when வச்சிருந்து you 2-3 are going நாளைக்கு to visit. நீங்க Your வந்து name tag அதை also is quite மீண்டும் மீண்டும் special மீட்டல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். because, of course, it has your physical உம் name, but also you may have உங்களுடைய நேம் noticed it has டேக்ல a அங்க yagya வந்து name. உங்களுடைய பெயர் இருக்கும், யஜ்யத்தினுடைய These were பெயர் absolutely அப்படிங்கிறது beautiful, இருக்கும். these yagya names. யஜ்யத்தினுடைய பெயர் மிகவும் This is அற்புதமாக great. இருக்கின்றது. Judy. BK Ratan Chandra, jewel as beautiful as the moon. ரத்தன் சந்திரா Why அப்படிங்கிறது don't உங்க you யஜ்யத்துல turn to the கொடுக்கப்பட்ட soul பேர். beside you and introduce yourself through your yagya name? ஸோ உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு He's யஜ்யத்துல already உங்களுக்கு calling கொடுக்கப்பட்ட you, பெயரை dearie. வந்து நீங்க Introduce வந்து yourself with your yagna name. If you want to உங்க பக்கத்துல share இருக்கிறவங்க கிட்ட your உங்களுக்கு objective, அந்த turn பெயர் to the அங்க soul நேரா beside இருக்கிறவங்களுக்கு you அவங்களுடைய and பெயருக்கு share. பக்கத்துல யஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் அப்படின்னு ஒன்று எழுதி இருக்கு. அதை வந்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தாதிகளுக்கெல்லாம் வந்தப்போ பாபா பெயர் கொடுத்தாரு இல்லையா, அது போல நிகழ்ச்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பெயர் அட்டவணையில நேம் டேக்ல அவங்களுக்கு ஒரு யஜ்யத்தினுடைய ஒரு பெயர் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பகிர்ந்து கொள்ளும். Om Shanti. So let's see if we can help each other through our own efforts. நம்முடைய சொந்த முயற்சிகளின் மூலம், நம்முடைய சொந்த கவனத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் மௌனம் நாளாக இருக்க போகிறது. We get twitchy or something happens. மௌனம் I saw a very அப்படின்னாலே interesting reaction over there. So let's clarify. மௌனம் அப்படின்னாலே சில பேருக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஆனா நாம அதுல தொடர்புல வரலாம். தேவதைகளின் பாஷையை நாம வந்து பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுயத்திற்கு நான் கவனத்தை கொடுக்கின்றேன். நடக்கும் பொழுதும் நகரும் பொழுதும் நான் தபஸ்யாவின் சுரூபம், நகரும் பொழுதும் நான் சுற்றி வரும் பொழுதும் நான் வந்து தபஸ்யாவின் சுரூபம். இதுதான் இன்றைய நாளினுடைய முக்கியமான கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். எந்த அளவிற்கு நான் மற்றவர்களோடு இருக்கும் போது இந்த ஒரு உணர்வை நான் என் மீது வைத்திருக்கின்றேனா, நாம மற்றவங்களோட பேசும்போது கூட, தொடர்புல வரும் பொழுது கூட, ஒன்று கூடல்ல நான் வந்து அந்த கவனத்தை என் மீது வச்சிருக்க முடியுமா? இது எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாரும் தன் மீது கவனத்தை வச்சிருக்க முடியுமா? ஆன்லைன்ல ஜூம்ல கேட்கிறவங்களும் 2 நாளைக்கு இத மாதிரி இருப்பீங்களா? பாதி பேர் தான், சில பேர் கை தூக்குறீங்க. எல்லாரும் வந்து முழுசா கை தூக்குறாங்க. எல்லாரும் கை தூக்குறாங்க. சிறப்பாக இருக்கு. மற்றொரு விஷயம் என்ன சொல்லணும், ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இதை செய்யலாம். நீங்க வந்து சரியான நேரத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் செய்யணுமா இந்த வார இறுதியில? இல்லைன்னா நீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்க வந்துடணும். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க நேரத்துக்கு வந்துடணும். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும். நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நேம் டேக், அதுல உங்களுக்கு ஸ்டார், நீங்க ஒவ்வொரு வாட்டி நேரத்துக்கு வரும்போது ஒரு ஸ்டார் கிடைக்கும்.
அப்போ இந்த ரிட்ரீட் So, முடியிறப்போ உங்களுக்கு நிறைய please, ஸ்டார் please, we கிடைச்சிருக்கும். want you to take. I love அதனால in the message, use everything in a worthwhile way. இந்த So 2-3 just நாள் use it. எல்லாத்தையும் நாம பயனுள்ள முறையில Use it பயன்படுத்தணும். in a worthwhile way. You made so much effort to get here. நீங்க இங்க வரத்துக்கு அவ்வளவு Use it முயற்சி பண்ணி in a வந்திருக்கீங்க. worthwhile way. அப்போ நீங்க Didi எல்லாத்தையுமே is சரியான with us. முறையில பயன்படுத்தணும். Use it தீதி in a நம்மோடு worthwhile way. இருக்கின்றார். It's okay. நாம நல்ல முறையில பாக்கியத்தை நாம I எடுத்துக்கணும். don't. I பயனுள்ள can't முறையில recall. Are we doing பயன்படுத்தணும். movement now? இப்ப நாம நகர்ந்து Or is that கொண்டு after? Is it now? இப்ப நாம ஏதோ All மூமெண்ட் right. பண்ண We are போறோமா? going to do some very angelic, subtle movement. Is that இப்ப okay? வந்து நாம தேவதை Yogi movement, ரூபத்துல Brahmin. ஒரு So யோகியாக that means பிராமணராக நாம சில அசைவுகளை செய்ய போறோம். எக்ஸசைஸ் அந்த மாதிரி அசைவுகளை செய்ய போறோம். can you? Oops. Oh, great. I think this is on. Can you hear? Great. Can you see, or do you need me up here? You do. Okay. All right. Now I really feel like a fitness instructor. All right. Is this okay? Yeah? Oh, I can tell you're so happy standing and stretching. So, do we have light, subtle, angelic music? All right. If you need to spread out a bit, please feel free. And again, just taking a moment to take a deep breath, breathe, and let go.